சரி கை சொல்ல வேண்டாம், அப்படியே போங்க. அவங்களுக்கு ஒரு சேர் கொடுத்துருங்க, அவங்க பாட்டு உட்காந்துக்கணும். உங்களுக்கு பயமா இருக்கும் இல்லைங்களா, குழந்தை கீழே விழுந்துருமோ அப்படின்னு. 100% விட மாட்டாங்க. ஓகே, ஒரு அவைலபிலிட்டி மட்டும் ஏற்படுத்தி கொடுத்துருங்க, வேணும்னா உபயோகமாகும். சென்னை போட்டி மேக் டுடே ஏஎம் அமேசிங்கா இல்லைங்களா, உடஞ்சி போகும் ஓல்டு வைன் இல்லைங்களா, அதனால எனக்கு தெரியும். Make today amazing. Definitely you are making it very very amazing. Okay. Okay. குழந்தைய எப்பவுமே ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். நம்ம ஹோலிஸ்டிக்காக பார்க்கறதுக்கு நம்ம பழக்கப்படலை. மோஸ்ட்லி ஒரே ஒரு ஏரியாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். இது 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 நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு வந்து பேரண்ட் ஸ்டடீஸ், உலகத்துலேயே குழந்தையோட ஸ்டடீஸை அதிகமாக அக்கறை எடுத்துக்கிற கண்ட்ரீஸில் ஃபஸ்ட் கண்ட்ரி நம்ம தான். ஃபஸ்ட் பேரண்டிங் நம்ம தான். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாம் அல்லது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் டு பி டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப பேக் சீட்டில் தான். என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்கா உங்களுக்கு? இதை எப்போ ஆகுதா? இல்லை, கிளியராக இருக்கா? சரி, ஓகே. இப்போ இதில் ஒரு 4 விதமான டெவலப்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், ஒன்று லாங்குவேஜ், சோஷியல், எமோஷனல், ஃபிசிக்கல். கொஞ்சம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். எங்கள் பசங்க டெய்லி புதுசாக கற்றுக்குறாங்க. அப்போ அவங்க கற்றுக்கிற அந்த காம்ப்ளெக்சிட்டியை பார்க்குறப்போ இந்த 4 வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸி தான். கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் கொடுக்குற ஸ்மார்ட் டிவைசஸ் மூலமாக ஒரு நாளும் குழந்தைக்கு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வரவே வராது. குழந்தைங்களுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணாரு, ஒரு பேர்டு, the bird has the ability to sing. உடனே என்ன பண்ணாரு, அந்த சிங் பண்ணக்கூடிய அந்த பேர்ட்ஸோட அவங்களோட நெஸ்லிங்ஸ், சின்ன குழந்தைங்களை அந்த பேர்டுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தள்ளி வச்சுட்டாரு சைக்காலஜிஸ்ட். தள்ளி வச்சுட்டு ஸ்க்ரீன் போட்டுட்டார். ஸ்க்ரீனில் வந்து ஒரு மீடியா மூலமாக அந்த குழந்தை அந்த பேர்டு வந்து அந்த யங் பேர்டு வந்து அந்த வாய்ஸை கேட்டுகிட்டே இருக்கும். மீடியா மூலமாக தான் கேட்குது. ஒரு 3 மாதம் கழிச்சு ஆக்சுவலி அந்த குழந்தை கற்றுக்கணும் இல்லையா, அந்த குட்டி பறவை கற்றுக்கணும் இல்லையா, ஆக்சுவலி அதுக்கு சிங்கிங் எபிலிட்டி வரவே இல்லை. அதே மாதிரி தான் உங்கள் குழந்தைங்க. இப்போது கரண்ட் சினாரியோவில் ஒன் ஆஃப் த டெவலப்பிங் சேலஞ்சஸ் ஃபார் சில்ட்ரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கேர்ள் பேபிஸ்க்கு தான் இப்போ இது நிறைய வருது. யூஸ்வலாக முன்னாடி ஃபீல்டில் இவ்வளோ இருந்ததில்லை. தட்ஸ் கால் வர்ச்சுவல் ஆட்டிசம். உங்களுக்கு ஆட்டிசம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கு. ஒரு குறைபாடு, குழந்தையோட மூளையில் ஒரு சின்ன குறைபாடு. இந்த குறைபாடு இயற்கையாகவே அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸில் தாயோட கருவில் இருக்கிறப்போ அது வளர்கிறப்போ சில காரணங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத காரணங்களால் ஆட்டிசம் வருது. அதுதான் முன்னாடி ஹிஸ்ட்ரியாக இருந்தது. கொரோனாக்கு அப்புறமா வர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. இதுவும் தாயோட ப்ரெக்னன்சிக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. என்னடா என்ன திடீர்னு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தா, பிகாஸ் நத்திங் பட் த ஸ்க்ரீன் டைம். குழந்தைக்கு எஸ்பெஷலி ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் உங்களோட குழந்தைக்கு ஸ்க்ரீனே தேவையில்லை. உங்களுக்கு ஸ்க்ரீனே தேவை கிடையாது. ஓகே, ஸ்க்ரீன் என்ன பண்ணுது? ஸ்க்ரீன் என்ன பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்க்ரீனில் இருந்து குழந்தை கற்றுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஒரு குழந்தையா யாராச்சும் சொல்கிறதுனா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரைம் போடுறீங்க, பாபா பிளாக் ஷீப் அப்படின்னு ஒரு ரைம் போடுறீங்க. சின்ன குழந்தை பார்க்குது, எனி ஏஜ், அந்த குழந்தை அந்த ரைமை பார்க்குது. ஒரு பேரண்டாக உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு? நீங்கள் எதுக்கு குழந்தைகிட்ட அதை கொடுக்குறீங்க? குழந்தைக்கு என்ன நடக்குது? யாராவது சொல்ல முடியுமா? எனிபடி? வெல்கம். எனிபடி? நீங்கள் வாங்க வாங்க வாங்க. எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து இங்கே வாங்க. ஒரு மைக் கொடுக்கலாமா? எக்ஸ்பெக்டேஷன் தான் அதை பார்த்து நிறைய கற்றுக்கணும். அதே மாதிரி அவங்க ரிப்பீட் பண்ணி அந்த ரைம்ஸ் பாடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. என்ன நடக்குதுன்னா, அந்த ரைம்ஸ் எல்லாம் அவங்க மண்டையில் வராமல் ஒரு திடீர்னு ஒரு ஆடு வருது, ஏதோ பண்ணுது, அந்த ஸ்க்ரீனை மட்டும்தான் அவங்க வந்து வாட்ச் பண்ணுறாங்களே தவிர அந்த ரைம்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது. ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். எஸ், என்ன நடக்குதுன்னா, சில்ட்ரன் வந்து சவுண்ட், லைட், கலர்ஸ்
மூணாலையும் ஸ்டிமுலேட் ஆகிறாங்க. ஸ்டிமுலேட் ஆகி அவங்க பிரெயின் இன்னும் அதையே தேடுது. அப்போ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது குழந்தை அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற விஷயத்த குழந்தை கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அல்லது இந்த லைட் சென்சிட்டிவிட்டி, லைட்டை பார்த்து ஓடணும், சவுண்டுக்கு ஓடணும், ஸ்க்ரீனோட பிரைட்னஸ்னால அட்ராக்ட் ஆகணும், அந்த பிரெயின் திரும்ப திரும்ப அதுக்கு அடிக்ட் ஆகி அதையே திரும்ப நோக்கி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த கான்செப்ட் தெரியும்? The child gets addicted and attracted to the brightness of the screen and to the noises and the sounds that are produced. Most of the times அவங்களோட ஆடிட்டரி சிலபஸ்க்கு வந்து அது சரியான ஃப்ரீக்வன்சியே கிடையாது. அது அதுக்கும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். எஸ்பெஷலி எக்ஸ்ட்ரீம் ட்ரம் பீட்ஸ் எல்லாம் இருக்கும். அது குழந்தையோட சென்சிட்டிவான பிரெயின் ஏரியாஸ் எல்லாம் போய் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். முக்கியமாக க்ரியேட்டிவிட்டிக்கும் வரவே வராது. ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருந்தால் குழந்தையோட க்ரியேட்டிவ் பிரெயின் வந்து ஒர்க்கே பண்ணாது. என்ன பிரெயின் வேலை பண்ணுன்னா அடிக்ஷன் பிரெயின். இப்போ பார்த்தாலும் திரும்ப அது வேணும், திரும்ப எது பார்க்கணும். இந்த குழந்தைங்க கார்ட்டூன் சேனல் பார்க்குறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெரிய குழந்தைங்க இல்லை, ஒரு 6-7 இயர்ஸ் குழந்தைங்க, மேபி 8 இயர்ஸ் குழந்தைங்கலாம் அதில் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் திரும்ப கேட்டிங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லும். அது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க நீங்கள் நெட்டெல்லாம் பாருங்கள், கண் அசைக்காமல் அதை பார்த்துட்டே இருப்பாங்க, வாய் திறந்து இருக்கும். எப்பயுமே நீங்கள் ஏதாவது ஒன்று அஸ்டானிஷ் ஆகி ஆச்சரியப்பட்டு பார்க்குறப்போ வாய் ஆட்டோமேட்டிக்காக திறந்து, இயற்கையாக நடக்கிறது தான், யாருக்கானாலும் விஷயம். அப்போ இந்த குழந்தை அதுலேருந்து எந்த ஃபீடும் எடுக்கவே இல்லை. திஸ் இஸ் லைக் கிவிங் காக்டெயில் ஆர் அன் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் டு த சைல்ட். ஒரு ஃபிசிக்கலாக உங்கள் குழந்தைக்கு போய் ஒரு விஸ்கி ஒரு அம்மோ நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்கலாமா? ஆனால் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் மூலமாக அதை தான் கொடுக்குறீங்க. இது நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் என்னை ஜஸ்டிஃபை பண்ண நினைச்சாலும் ஐ வில் நாட் அக்ரி. ஏன்னா அது உண்மை கிடையாது. இந்த சைல்ட் அது ஓவர் ஸ்டிமுலேட்டிங் கலர்ஸ். குழந்தைக்கு நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கிற செக்ஷன் போனீங்கன்னா குழந்தையோட ட்ரெஸ் செக்ஷனோட கலர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைட் கலர்ஸ் இருக்கும். சில்ட்ரன் செக்ஷன் எப்பயுமே சைக்கடமிக் கலர்ஸ், குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கலர்ஸ். குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கலர்ஸை ஏன் வைக்கிறாங்க? குழந்தைங்க ஒரு அட்ராக்டிவ் பீயிங்ஸ், கியூரியஸ் பீயிங்ஸ். அவங்கள நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பீயிங்ஸுக்கு நீங்கள் இந்த கலர் இதெல்லாம் போட்டிங்கன்னா பெரிய விஷயம், திஸ் ஆட்ஸ் அப் டு யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் காம்பனண்ட் அவங்களை தூண்டிட்டு அவங்க வைக்கிறேன். அதே நான் ஒரு ஸ்க்ரீன்லையும் அவன் கொண்டு வரேன். ஒரு ஸ்க்ரீனில் எந்த குழந்தைக்கு இருக்கிற ரைமாகவும் சட்டிலாக ஒரு லல்லவி மாதிரி இருக்கலாம், 1-2 இருக்கலாம். மோஸ்ட்லி டாமினன்ஸில் சவுண்டில் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் எல்லாம் வெரி அன்வெல்கமிங் ஃபார் த சைல்ட். அதனால ஒரு ஸ்க்ரீனை காமிச்சு உங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா பேரண்ட்ஸ் நோ, இட்ஸ் டைம் டு ரீதிங்க். ஸ்க்ரீனை காமிச்சாலும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது. எஸ்பெஷலி அந்த அப்பர் கிண்டர் கார்டன் வர வரைக்கும் மாற்றும் குழந்தை கையில் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு டிஜிட்டல் கேட்ஜெட்டை கொடுக்காதீங்க. இப்போ இந்த வர்ச்சுவல் ஆட்டிசமில் என்ன ஆகுது? ஓகே, இந்த வர்ச்சுவல் ஆட்டிசமில் ஆக்சுவலி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பேச மாட்டேங்குது, கம்யூனிகேஷன் பயங்கரமாக அடிவாங்குது. ஓகே, அப்போ இந்த லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பேசணும்னா யார் பேசணும்? பேரண்ட்ஸ் பேசணும். வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி, ஸ்கூலில் வந்து அந்த ஒரு என்வாயன்மெண்ட் பேச வைக்கிற ஒரு என்வாயன்மெண்ட். ஏன்னா ஸ்கூலில் லாங்குவேஜ் இல்லாமல் ஸ்கூலே கிடையாது, கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் வீட்டில் பேசுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் லிசனிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாகிடுச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வரதான் செய்யுது. ஏன்னா ஒரு என்கேஜ் இன்வால்மெண்ட்டுங்கிறது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எப்பயுமே உங்கள் கூட ஒரு கேட்ஜெட் இருக்கும். அது என்னன்னா உங்கள் வலது கை, அது மொபைல் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியறதில்லை. அப்போ நீங்கள் குழந்தைகிட்ட பேசுகிறப்பையும் எவ்வளோ பேர் குழந்தைகிட்ட நான் டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் என் குழந்தைக்கு செலவு பண்ணணும், அந்த டைமில் எந்த ஃபோன் வந்தாலும் நான் அட்டன் பண்ண மாட்டேங்கிற ஒரு டிசிப்ளின் எவ்வளோ பேர் வச்சுருக்கீங்க? அம்மா நீங்கள் பாட்டி அம்மா நீங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் மகளோ மருமகனோ யாராவது இருந்தால் அவங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும். தயவுசெய்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. நீங்கள்லாம் தான் எனக்கு ரோல் மாடல். அவங்க இருக்காங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா உலகத்திலேயே நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் மாதிரியும் அந்த 2 ஹவர்ஸில் நீங்கள் அந்த கால் அட்டன் பண்ணலைன்னா இந்தியா பாகிஸ்தான் 2 ஆகிடும்.
இந்த உலகமே அழிஞ்சு போயிடும், இந்த நம்ம எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்லாம் எதுவுமே நடக்காது, சென்செக்ஸ் வந்து ஜீரோவை டச் பண்ணிடும், இந்த மாதிரிலாம் இருக்கும் நமக்கு. என் ஃப்ரெண்டு கால் பண்ணுவான், ஏன் உங்கள் ஃப்ரெண்டு வெயிட் பண்ண மாட்டாங்களா? அப்படி வெயிட் பண்ண முடியாதவங்க உங்களை கால் பண்ணி என்ன நீங்கள் அப்போ என்னத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க? என் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்லா வளரணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களா? இல்லை, அது உங்ககிட்ட சீரியஸாக ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், அதை கூட பண்ண மாட்டோம். ஒரு சின்ன சத்தம் வந்துச்சு, இரு 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 ஏதோ வந்திருக்கு, அதில் யூ ஜஸ்ட் கெட் கேரிட் அவே. ஏன்னா உங்களுக்கும் இங்கே அதே அடிக்ஷன் கெமிஸ்ட்ரி தான் வேலை பண்ணுது. இப்போ நான் உங்களுக்கே ஒரு ஃபோன் அடிக்ஷன் இருக்குங்க நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் கையில் ரிவால்வர் இருக்குன்னு என்ன சொல்லிட்டு இவ்வளோ தைரியம் தம்மா அங்கேருந்து வந்துட்டு இது ஃபோன் யூஸ் பண்ணாதா, இது கேட்ஜெட் யூஸ் பண்ணாதா? இல்லை நான் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நம்ம ரெகுலேட் பண்ணிக்க தெரியணும். குழந்தை இப்போ நாங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட் ஒர்க் ஷாப்னு ஒன்று நடத்தோம். அதில் என்னன்னா குழந்தை வந்து அதோட க்ரியேட்டிவிட்டியை எக்ஸிபிட் பண்ணாங்க. யூ won't believe, it is a very saddening fact. 9 out of 10 children, they just model themselves with a phone. இப்படி வச்சு இப்படி நடந்து காமிக்கிறாங்க, பேசி காமிக்கிறாங்க, சிரிச்சு காமிக்கிறாங்க. இது வந்து ஒரு வளர்ந்த சமுதாயத்தோட ஒரு இண்டெக்ஸாகவே நான் பார்க்கல. இது எப்படி ஒரு நல்ல விஷயமாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ பேரண்ட்ஸ், அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 hour அட்லீஸ்ட் ஒரு டெக் ஃப்ரீ டைம் உங்கள் வீட்டில் ஏற்படுத்த முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் அவ்வளோ முக்கியமான ஆள் கிடையாது இந்த உலகத்துக்கு. ஆனால் நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் முக்கியமான ஆள். உங்களை இந்த உலகத்தில் உங்கள் குழந்தைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையவே கிடையாது. என்ன நீங்கள் கிரேவியார்டு போகிற வரைக்கும் யூ வில் பி மாடலிங் ஒன்லி யுவர் பேரண்ட்ஸ். இன்னைக்கு உங்களை பார்த்து எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, அப்படியே அவங்க அம்மா மாதிரி, அப்படியே அவங்க அப்பா மாதிரி. நானும் நம்மளை வந்து நல்ல விஷயத்துக்கு டேக் பண்ணினாங்க. இப்போ நம்ம குழந்தைய பார்த்து நம்ம சொல்கிற திட்டுறோம், அப்படியே அவங்க அம்மா மாதிரி எல்லாரும் மொபைல் சுற்றிட்டு இருக்குது, அப்படியே அவங்க அப்பா மாதிரி டிசர்வே பண்ணுறது இல்லை, அப்படியே அவங்க வீட்டில் வேற யாராவது ஒன்று எடுத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் லேபிளிங்க்கு இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம போயிட்டோம். ப்ளீஸ் கைண்ட்லி டேக் கேர் ஆஃப் யுவர் டெக் யூஸ். அந்த ஒரு வீட்டில் ஒரு இன்டர்நெட் இல்லைங்கிறத என்னால் கேட்கவே இல்லை. நானும் எத்தனையோ ஒர்க் ஷாப் போகிறேன், யாரோ ஒருத்தராவது சொல்லுவாங்களான்னு பார்க்குறேன். எனக்கு இந்த சிட்டிஸ்லாம் பிரச்சனை இல்லை, டவுன்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு வில்லேஜில் தான் ஷாக்கிங்காக இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, மொபைல் டேட்டா போனால் என்ன மேடம், எனக்கு நான் போன இடத்துல என்னோட டேட்டா வந்து தீர்ந்துடுச்சு, எனக்கு வைஃபை கனெக்ட் பண்ண முடியல. அவர் ஓடி வந்து ரெஸ்கியூ பண்ணார். மேடம் 18 rupees போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஜிபி வந்துருந்தாங்க. சத்தியமாக எனக்கு தெரியாது, உண்மையிலே எனக்கு தெரியாது. அதில் நான் ரொம்ப ஜீரோ தான். அவர் சொல்கிறாரு, சரி அவர் வயசு என்னன்னு நினைக்கிறீங்க? 50 வயசு வரும். ஹி ஸோ அப்டேட்டட் வித் ஆல் தட். ஆனால் இந்த அப்டேஷன் எப்படி ஹெல்ப் பண்ண போகுது? நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் நம்ம எல்லாருமே நல்லா தான் பண்ணுறோம். நீங்கள் போய் இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் இருந்தப்போ அவைலபிளாக இல்லாத விஷயங்களுக்குலாம் நீங்கள் ரொம்ப இன்வால்வாக ஒரு ஆர்ச்சரியாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், அல்லது கராட்டே, மார்ஷியல் ஆர்ட்ஸ். அப்புறம் இங்கே வந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் ஜெண்டர் நியூட்ரலைசேஷனுக்குலாம் வந்துட்டீங்க. ஒரு ஆம்பளை பையன் வந்து டான்ஸ் கற்றுக்கணும், பரதநாட்டியம் கற்றுக்கணும் கேட்டாலும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே தான் ஆகணும். ஆனால் கூடவே நம்ம கேர் பண்ண வேண்டிய ஜோன்ஸும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் எமோஷனல். இங்கே நீங்கள் பிரச்சனை ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஒரு பார்க்குக்கு போகிறீங்க, ஒரு குழந்தை உங்கள் குழந்தை மெரிகோரவுண்டில் விளையாடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ரௌடாக இருக்குது, அந்த குழந்தையால் விளையாட முடியல. நம்ம நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? யாராவது எழுச்சி சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ண சொல்லுவீங்க. அது ஒரு ஆப்ஷன். அப்புறம் எல்லாருமே வெயிட் பண்ண சொல்லுவீங்களா? வேற கேள்வி. அப்புறம் வீட்டுக்கு போகலாம். கரெக்ட். நெக்ஸ்ட் டைம் வந்தா அப்புறம் எக்ஸாக்ட்லி. நம்ம குழந்தைய கேட்கவே மாட்டோம். நம்மளே எங்கே வந்து அது உட்கார வைக்க முடியுமா, அதுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ. ஏன்னா பார்க் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்க இல்லையா? குழந்தைக்கு பார்க்க போகணுமா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்க. அதனால் என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு ரைடில் கூட்டு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு திருப்தி. இல்லைன்னா வீட்டில் வந்து யார்கிட்டயா குழந்தைட்டு இருக்கும், பார்க்குக்கு போனால் வேஸ்ட்டு, உங்களுக்கு தாங்க வேஸ்ட்டு. குழந்தைலாம் ஏதோ ஒன்று கற்றுக்குவோங்க. ஆனால் நீங்கள் இப்படி தான் டயலாக்ஸ் இருக்கும், வேஸ்ட்டு, அவ்வளோ நேரம் குழந்தை வேஸ்ட். யூ ஹார்ட்லி ஹேவ் எனி ஐடியா
child is going to learn. Child always learns. Child is the most curious being. நான் ஒர்க் பண்ண ஸ்கூலில் 1000 சில்ட்ரன் இருந்தாங்க. எனக்கு 1000 சில்ட்ரனே இண்டிவிஜுவலாக தெரியும். இப்போ அதை நினச்சா கூட எனக்கு கண் கலக்குது. ஏன்னா அந்த குழந்தைங்க ஒரு அற்புதம். எவ்ரி சைல்ட் இஸ் ஸோ யூனிக். அதனால தான் இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கும், இட்ஸ் ஓன்லி ஒன் பியூட்டிஃபுல் சைல்ட், எவ்ரி மதர் ஹேஸ் இட். எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். உங்களால் கொஞ்சம் கூட கற்பனையே பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் டெஃபினெட்லி ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியை உண்மையாகவே இருப்பீங்க. இங்கே என்னன்னா, மறுபடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட புவர் எமோஷனல் மேனேஜ்மெண்ட்னால உங்கள் குழந்தைக்கு ஒரு பேட் மாடலாக இருக்கு. அப்புறம் பக்கத்தில் ஒரு குழந்தை ஒரு ஸ்கேட்டர் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அதோட ஸ்கேட்டர் ஷூஸை கொண்டு வாங்கி கொடுத்துருக்கு. உங்கள் குழந்தை, அம்மா எனக்கும் ஒரு ஸ்கேட்டர் ஷூ வாங்கி தெரியா அப்படின்னு கேட்குது. உங்களுக்கு தெரியும், உங்களால் வாங்க முடியாது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, உங்களுக்கு வாங்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு அம்மாவா உங்கள் பையன் பயங்கரமாக அழுகுறான், அவ்வளோ பிடிக்குமா ஸ்கேட்டர் ஷூ அப்படின்னு அழுகுறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ லோவா பேசுனீங்கன்னா சத்தியமாக எனக்கு கேட்காது. சத்தமாக ஏன்ட்டே சொல்லுங்க. அது நீங்கள் பாட்டி சூப்பர் பாட்டி அம்மா ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஏன்னா அவங்க குழந்தைகளுக்கே அப்படி வச்சுருக்கோங்க, பேரண்ட்க்கு இன்னும் அழகாக அப்படி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம பேரண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? அடி அடி டமால் வாங்கி தரேன் தாத்தா, வாங்கி தரேன் சொல்கிறேன். வெரி குட். அப்புறம் பேரண்ட்ஸா தாத்தா இது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வாயை தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இல்லத்தனமாக வேற ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க, அதான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கரெக்டா? இருக்குங்க அவங்க ஒருத்தர் வேற எதுவும். ஓகே. அப்புறம் டைவர்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. உங்களுக்கு அந்த எபிலிட்டி பக்காவாக இருக்குது, நீங்கள் பண்ணிடுவீங்க. அப்புறம் வெரி குட். அதுதான் ஒரு பாட்டு. எஸ். வேற வேற ஒரு டைம்ல நான் வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லிடுவேன். சரி, இவர் கேட்டது வேண்டாம். எஸ் சார், ஏதோ சொன்னீங்க. டெஃபினட்டா சார், ஏன்னா பணம் நீங்க தான் கொடுக்கணும். கண்டிப்பா அதை சொல்லிடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? 10,000 ரூபாய் என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க வேலை இல்லை, முதல்ல உங்க அம்மாவை சாத்தணும். இதெல்லாம் கூட்டிட்டு வரா ஸ்கேட்டர் இல்லாத பார்க்கே உங்களுக்கு தெரியாதா? உனக்கு இந்த பார்க்க தான் பூஜை விடுவோம். விடுங்க சார், நாங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்டப் ஆகிடும். இதெல்லாம் பண்ணுவோமா? ஆனால் நமக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த குழந்தைக்கு ஒரு ஸ்கேட்டர் ஷூவை வாங்கி தரது எப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னாலும் how many of you can just deny what my statement? How many of you genuinely accept, yes, I have a wish, I have to get that for my child, including me? அப்போ நீங்க எப்படி ஒரு ஆக்சிபரோன் மாதிரி எப்படி டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கீங்க பாருங்க. உங்களால நீங்க வாங்கி கொடுக்க நினைக்கிறீங்கிறத உங்க சைல்டு கேட்ச் பண்ணாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட முட்டாள் யாரும் 100% உங்க சைல்டு அதை கேட்ச் பண்ணிடும். அதனால என்ன பண்ணுவோம்? சைல்டு இஸ் வெரி மேனிபுலேட்டிவ். எப்பயுமே அந்த ஸ்கேட்டரை பத்தியே 10 நாள் உங்கள்கிட்ட பேசிட்டு அதான். இப்போ யூடியூப் இருக்கா, அதுல ஸ்கேட்டிங் வீடியோ ஒன்று கற்றுக்குவார். வீட்லயே ஸ்கேட் பண்ணிட்டு நம்ம லுக் அட் மை சைல்டு ஸோ கிரியேட்டிவ். சி எங்ககிட்ட ஸ்கேட்டே இல்லைங்க, பட் சைல்டு இஸ் லேர்னிங் டு ஸ்கேட். அவ்வளோதான். ஹஸ்பண்ட் தலைவலி பிடிச்சிடும். நீங்கள் எப்படி எனக்கு தெரியாதுங்க, இப்படிலாம் பையன் ஆசைப்படுறான், இந்த ஒரு ஸ்கேட்டர் ஷூ கூட வாங்கி கொடுக்க முடியலன்னா எதுக்குங்க? நம்ம அது கூட வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கோமா? அதெல்லாம் முடியாது. வா 10,000 ரூபா வாங்க, சரி இஎம்ஐ போடுங்க, ஏதாவது ஒரு பண்ணுங்க, நம்ம அப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ we always want the child to be happy. That's not the right parenting. You should only aim for the child to be safe. You need not expect your child to be happy. அது ஏன்னா ஹாப்பினஸ்ங்கிறத உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீங்கள் எடுத்துட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஹாப்பினஸ் கொடுக்கும்னா சின்ன குழந்தைக்கு அதை அழுகிறப்ப நீங்கள் வாங்கி கொடுக்குற லாலிபாப் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். நாம் இன்னைக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலி அஃப்ளூயண்ட்டாக இருக்கிறோம், அஃபோர்டபிலிட்டி நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சுங்கிற காரணத்தினால நம்ம குழந்தைய ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது the most important thing you are missing here is sometimes this world is going to be very, very unfair with you.
part of life. You cannot expect fairness from every aspect of your life. எல்லா இடத்துலையும் நம்ம ஃபேராக இருக்கோம். Sometimes we are punished for not doing any mistakes. Best example, being ruled by some leaders, isn't it? Sometimes நமக்கு சாய்ஸே இல்லை. ஆனால் நம்ம யாரோ ஏதோ ஒரு பண்ணுற ஒரு பாலிசி மேக்கர்ஸ் நம்ம bearing the brunt even today. So your child is also a part of this society. அப்போ நீங்கள் எப்பயுமே ஒரு சைல்டுக்கு ஃபேர்னஸ் கிடைக்கணும்னு ஒர்க் பண்ணணும். இதை நீங்கள் எங்கே ஈக்குவேட் பண்ணிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஸ்கூலில் உங்கள் குழந்தை கீழே விழுந்துருச்சு, அதுக்கு ஒரு புண்ணாயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த குழந்தைக்கு ஒரு தடவை தான் புண்ணாயிருக்கும். பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 9000 தடவை புண்ணாயிருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த புண்ணு மறைஞ்சு அது மேலே ஸ்கின்னெல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த குழந்தையோட மெமரியிலிருந்து போனதுக்கு அப்புறமும் நீங்கள் அவர் ஏதோ ஒரு 3rd வேர்ல்டு வாரில் குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்கிட்டு வந்து விழிப்புன்னா ட்ரீட் பண்ணுவீங்க. அடுத்த நாள் உடனே ஸ்கூல் கொடுத்துருவீங்க. கொஞ்சம் ரத்தம் போயிடும், கீழே வந்து ரத்தம் போகதாங்க செய்யும். உங்களுக்கு தான் ஐடியா பண்ணுறது இல்லையா? நீங்கள் கிச்சனில் புதுசாக பாஸ்தா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ப்பான நைஃபை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கட் பண்ணி இருந்துருக்கீங்க. அது உங்கள் வரலை கிழிச்சிருக்கும். நைஃப் மேனுஃபேக்சர் கிட்ட போய் அவர் மேலே ஒரு கேஸ் போடுவீங்க. திஸ் சீன் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட். ஸ்கூலுங்கிறது என்ன? வெளியில் இருக்கிற ஒரு சொசைட்டியோட சூப்பரான மாடல் இல்லையா? அந்த சைல்ட் இஸ் கோயிங் டு லேர்ன் எவ்ரிதிங் தேர். அந்த ஸ்கூலில் சஸ்டெயின் பண்ண தெரிஞ்ச குழந்தை வெளியிலையும் சஸ்டெயின் பண்ண கற்றுக்கும். அதெல்லாம் கற்றுக்காது யார்? நீங்கள் தான். எவ்வளோ ரத்தம் போயிடுச்சு தெரியுங்களா? நீங்கள் பார்க்கவே இல்லை எவ்வளோ ரத்தம். உங்களுக்கு தெரியுமா? ஒரு கர்ச்சீஃபில் ஒரு ரத்தம் இருந்திருக்கும். அந்த டீச்சர் கொஞ்சம் யோசிக்காமல் அந்த கர்ச்சீஃபையும் சேர்த்து பேக் பண்ணியிருப்பாங்க. டீச்சர் வாட்ச் அவுட், ஓகே, அவ்வளோதான். அதை தூக்கிட்டு வந்துருக்கீங்க. நீங்கள் கர்ச்சீஃபுங்கிற ஒரு காட்டன் கர்ச்சீஃப், ஒரு ட்ராப் தண்ணி போட்டால் அந்த டிஷ்யூ அந்த கர்ச்சீஃப் ஃபுல்லாக தான் அது ஸ்மட்ஜ் ஆக போகுது. அதை பிடிச்சிக்கிறீங்க. இவ்வளோ ரத்தம், எவ்வளோ ரத்தம். நீங்கள் நினைக்கிறதுக்கு அளவுலாம் ரொம்ப கம்மி, ஒரு ட்ராப்பு தாங்க அது. அது ஒரு ஸ்லைடு மேலே வச்சுக்கணும், டைனி ட்ராப்பு. அது போய் அந்த குழந்தை ஒரு வாரத்தில் அதுக்கு ரத்தம் வரக்கூடாது. ஆனால் அதுக்கு நீங்கள் சிந்தர ரத்தம் இருக்கே. நீங்கள் வந்து குழந்தை வளர்கிறதுக்கான ஒரு என்வாயர்மெண்ட்டை சாப் பண்ணுறீங்க. அதுதான் பிரச்சனை இருக்கு. அது 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 அப்படிலாம் நடக்கக்கூடாது. நீங்கள் அப்படிலாம் டிசைன் பண்ண முடியாது. இன்னைக்கு சரி இது ஒரு இதுக்கு அடுத்த ஸ்டெப் வரேன். ஒரு 4 தடவை இப்படி உங்கள் குழந்தை விழுந்துருச்சு, 5ஆவது தடவை அவ்வளோதான் டிசி வாங்கிடுவீங்க. டிசி வாங்கிட்டு நான் உங்களை ப்ளேம்லாம் பண்ணலை, ஆக்சுவலி நடக்கிறத சொல்கிறேன். அடுத்த ஸ்கூலுக்கு போயிடுவீங்க. ஸோ வாட் யூ ட்ரைங் டு டூ? யூ ட்ரைங் டு ஃபிக்ஸ் த என்வாயர்மெண்ட். சார் ஓகே, இப்போ பண்ணிட்டீங்க. அவர் வேலைக்கு போகிறார். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெல்லில் போய் உட்கார்ந்தார். பெல்லில் போய் உட்காந்து 1 லட்ச ரூபா சம்பளம். உங்கள் பையன் வந்து சொல்கிறார், கொண்டு வந்து சொல்லுது, மா சூப்பர்வைசர் சும்மா திட்டிகிட்டே இருக்காருமா, வேலையை விட்டுன்னு சொல்லிடுவீங்களா? ஏன்? உங்கள் குழந்தை தானே அப்போ. அப்போ எங்கே போச்சு அந்த குழந்தை? அப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு யார் காரணம்? ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸை நீங்கள் குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக கொடுக்கணும். It is very natural for a child to get frustrated. What you should do, you should just co-regulate with the child. I understand you are frustrated now. Would you like to talk about it? Do you want to express your frustration to me? Okay, உன்னோட frustration எவ்வளோ பேசு, உனக்கு என்ன நடக்குது கண்ணா? I understand. ஆனால் அப்போ நீங்கள் தயவு செய்து அந்த கான்டெக்ஸ்டையோ அந்த சிச்சுவேஷனையோ ஜட்ஜ் பண்ணி பேசாதீங்க. சரி, இது உனக்கு நடந்துருக்கக்கூடாது. ஏன் உங்கள் சைல்டு என்ன ஒரு சூஸ் அண்ட் மெஸ்ஸியாவா அவருக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு? எனக்கு வந்து நிறைய அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு லைஃப்பில். ஏன் எனக்கு நடக்கூடாதுன்னு எதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லை. இந்த வேர்ல்டில் நம்மளாம் ரொம்ப ஹம்பிள் பீயிங்ஸ், அவ்வளோதான். நம்ம யாருக்கு என்ன வேணால் நடக்கலாம். அது உங்கள் சாய்ஸும் கிடையாது, சான்ஸும் கிடையாது. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் டு யூ. அப்போ உங்கள் குழந்தை இப்போ உங்களில் இங்கே இருக்கிற மெஜாரிட்டி எல்லாரும் பார்க்குறப்பையும் என்னால் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நீங்கள்லாம் எங்கே போனாலும் சர்வைவ் ஆகிடுவீங்க. அது உங்ககிட்ட நான் பேசணும்னு அவசியம் இல்லை. லுக்கிங் அட் யுவர் பாடி லாங்குவேஜ் அண்ட் லுக்கிங் த வே ஹவு யூ ரெஸ்பாண்ட், எனக்கு வந்து அன்டவுட்டட் பிலீஃப் இருக்குது, நீங்கள் எங்கே வேணால் சர்வைவ் ஆகிடுவீங்க. அப்போ உங்கள் குழந்தை சர்வைவ் ஆக வேண்டாமா? நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஹார்ட்ஷிப்பே பார்க்கலையா? நீங்கள் கீழே விழுக்கலையா? அப்போ உங்கள் அம்மாவும் அப்பாவும் இப்படி தான் வரைஞ்சி கட்டிட்டு ஸ்கூலுக்கு வந்தாங்களா? இங்கே என்னென்னு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் உங்கள் டைமே வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸ்கூலில் ஃபீஸை கட்டிட்டு அது ப்ரொடக்டிவாக இருக்கிற ஒரு இடம், அங்கே போய் அவங்களோட டைமே வேஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு டீச்சர் இருப்பாங்க, அந்த டீச்சரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் விசாரணை பண்ணுவீங்க. அப்போ அந்த டைமில் யூ ஆர் மிஸ்ஸிங் த பிகர் பிக்சர். யுவர் சைல்டு இஸ் டிப்ரைவ்ட் ஆஃப் சம்திங் வாட் ஹி இஸ் ரைட்ஃபுல்லி டியூ டு கெட் இட். அந்த பிகர் பிக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோஷியல் எமோஷனல் டெவலப்மெண்ட்டை வீடு கொடுக்காது, ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் தான் கொடுக்கும்.
அது நமக்கு தெரிஞ்ச சோஷியல் ஸ்ட்ரக்சர் என்ன? ஸ்கூல், பிளே கிரவுண்ட், கேம்ஸ் இடம், ஸ்போர்ட்ஸ், அங்கேயும் போய் நீங்கள் உங்களோட பவர் அது மாதிரி எக்ஸூட் பண்ணாது. விழுந்தா உடனே ஓடி போய் அப்படியே வாரி அடைக்காது. அஃப்கோர்ஸ் சேஃப்டி ரிசார்ட்ஸ் நம்ம பார்த்து தான் ஆகணும், இதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சும்மா தடுக்கி விழுகிறதுக்கெல்லாம் மை சன் ஃபெல்ட் வெரி பேட், he felt so embarrassed about it. Was he embarrassed or were you embarrassed? அவன் எப்படிங்க என் அடிக்கலாம்? ஏன் உன் குழந்தைய யார் இன்னொரு அடிக்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா? அப்படிலாம் இல்லை, நிறைய அடிவாங்க தான் போகுது குழந்தை. ஸோ ப்ரிப்பேர் யுவர் சைல்ட் ஃபார் ரியாலிட்டி. Don't prepare your child for a fantasy world where you are a bigger part of it. நீங்கெல்லாம் தான் அதை ரொம்ப ரியலைஸ் பண்ண வேண்டியது. அப்புறம் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து குழந்தையோட டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், இதை நம்ம வீட்டில் எப்படி கொடுக்கலாம்? ரொம்ப சிம்பிள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்ரிடே சிம்பிளாக வச்சுட்டு இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமா குழந்தைக்கு அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை ஈஸியாக கொடுத்துடலாம். எப்படி? குழந்தையோட அட்டானமியை மனசில் வச்சுட்டு, அதோட காம்பிடன்ஸையும் ரிலேட்டட்னஸையும் மனசில் வச்சுட்டு, கைண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு யுவர் சில்ட்ரன். You have no idea the kind of answers that the children provide. It is beyond your wildest imagination. அவன் குழந்தைகிட்ட கேட்டேன், நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து நல்லாவே மேக்ஸ் மார்க் வாங்க மாட்டேங்கிறாங்க. சைல்ட் வாஸ் ஒன்லி தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஷி வாஸ் டெல்லிங் மீ, சொன்னேன் ஏங்கண்ணா நீ வந்து உன்னோட அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நான் மேக்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு நீ ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னா, you know auntie, I can only think to the extent of helping the child. I can only think to the extent of how I can help her. Whether she wants to take the help or not, it's only her problem. Can you imagine? மூணாவது படிக்குது ஒரு குழந்தை, அதுக்கு எவ்வளோ அழகா பவுண்டரிஸ் தெரிஞ்சிருக்கு பாருங்க. சொல்லுது நான் சொல்லி கொடுப்பேன், ஆனால் நான் சொல்லி கொடுக்கறத கேட்டுக்கலாமா வேணாமாங்கிறத அவ தானே முடிவு பண்ணிக்கணும். ஏன் கண்ணா நீ சொல்ல மாட்டியா? உன் ஃப்ரெண்டு தானே. ஆண்டி தட்ஸ் நாட் மை சர்க்கிள் அப்படின்னு. லுக் அட் த கிளாரிட்டி. நீங்கள் அப்படி நினைப்பீங்களா? அவ்வளோதான், வா நான் சொல்லித்தரேன், இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் வந்து மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வா வா வா. அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த குழந்தை எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் இப்போ டிஜிட்டல் பேரண்டிங் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சில்ட்ரன் ஆர் வெரி மச் வெல் இன்ஃபார்ம்ட் அபவுட் திஸ். அப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வச்சுருக்காங்க. அவங்க கான்ஸ்டன்ட்லி உங்களை செக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்க்குறதா நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அது ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க. குழந்தை உங்களை வளர்த்துது, நீங்கள்லாம் குழந்தைங்களை வளர்த்துறது கிடையாது. இந்த 4 டொமைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளமை பார்க்குறீங்கன்னா இந்த 4 டொமைனில் எங்கே சப்போர்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட் பாருங்க. உடனே யார் மேலேயாவது பாயணும், யாரையாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்கணும். நோ, ப்ளீஸ் டேக் அக்கௌண்டபிலிட்டி. குழந்தை வருது, மா இந்த மிஸ்ஸுக்கு என்ன பிடிக்காதுமா, அவ்வளவுதான். உடனே ஏன்ட்ட வந்துடுவாங்க, மேம் do you take programs for teachers? Because my child is mistreated by the teacher. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இதுக்கு அடுத்து இப்போ ஒரு லைன் சொல்ல கற்றுக்கிட்டாங்க. My children are neglected by the teacher. Do you even know what is neglecting somebody? அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. சும்மா எங்கிருந்து ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்சி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த குழந்தைங்களும் அந்த மாதிரி தான் வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. I feel neglected, I feel embarrassed. Please understand, if your child is using a vocabulary or a very strong word, there is a source. Check out for the source. அது நீங்களா இருக்கீங்களா அல்லது அந்த சைல்டு போய் இன்ட்ராக்ட் பண்ணுற என்வாயன்மெண்ட்டாக இருக்கான்னு பார்த்து அந்த சைல்டுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. ஒரு சைல்டுக்கு தனக்கு நடக்கிற விஷயங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வாங்க. குழந்தை சொல்லுமா இப்போ வருவாங்க, தங்கம் ஏன் உனக்கு 80 மார்க்ஸ் போட்டிருக்காங்க சயின்ஸ் மிஸ்க்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா, நான் வரைகிற படம் தான் அவன் பிடிக்காது. நம்ம நினச்சிப்போம் நம்ம சைல்டு ஒரு வேன்கோ பெயிண்டர்னு நினச்சிப்போம். அது நம்ம சைல்டு வரைஞ்சிருக்கிறது நமக்கும் தெரியும், நமக்கும் தான் பிடிக்காது அது வரைஞ்சிருக்கிறது. ஆனால் நம்ம அதை உடனே பிகாஸ் யூ ஆல்வேஸ் எய்ம் அட் கீப்பிங் த சைல்டு ஹாப்பி. யூ டோன்ட் வாண்ட் யுவர் சைல்டு டு ஃபீல் எனி டிஸ்ட்ரெஸ். அது வருத்தப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. சில இடத்துல ஓகே, நாட் எவ்ரிவேர். உடனே அடுத்த நாள் வந்து நீங்கள் ஒரு கம்பேரிசன் எடுத்துகிட்டு அவங்க அது போட்டிங்க. உங்கள் குழந்தை 80 மார்க்ஸ் வாங்குறதுல ஒரு விஷயமே இல்லை. அந்த 80 மார்க்ஸை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது தான் விஷயம்.
சைல்டுகிட்ட உட்காந்து என்ன பேசலாம். அப்படியே இருக்கா 80 மார்க்ஸ் வாங்கிட்டேன், நானே கரெக்டாக எழுதியிருக்க போல இருக்கு. ஓ, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எனக்கு நீ கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னா பரவாயில்லடா, அதெல்லாம் பேப்பரில் பண்ணிட்டியா. The child is going to see himself as a person who can really cross any hurdles. நீங்கள் டைம் அண்ட் அகெயின் உங்கள் குழந்தை கொண்டு வந்து கொடுக்குற ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனை கூட அதிலிருந்து பாசிட்டிவாக நீங்கள் குழந்தைக்கு என்ன காமிக்கணுங்கிறது தான் உங்கள் சக்ஸஸ் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்களே அதில் இருக்கிற நெகட்டிவிட்டியை தான் பார்ப்பீங்க அப்படின்னா சைல்டு அதை தான் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா நீங்கள் பார்க்குறதெல்லாம் குழந்தை பறக்கிறதுல இருக்கிற பிரெயின். அதுக்கு முன்னாடி எல்லோ கலரில் ஒரு டியூப் பார்த்துருந்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் டியூப் தான் குழந்தை கருவில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற பிரெயின் பார்ட். ஓகே, அந்த எல்லோ கலருக்கு அப்படி என்ன நான் முக்கியத்துவம், அந்த எல்லோ கலர் பிரிமிட்டிவ் பிரெயின். ஒரு மிருகங்கள்ல இருந்து நமக்கு ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கு, மிருகங்கள் மூலமாக தான் நம்ம மனுஷங்க மாறிக்கோங்கிறதுக்கு ஒரு எவல்யூஷனரி எவிடன்ஸை நியூரோ சயின்ஸ் தான் கொடுக்குது. அது என்ன, அப்போ அந்த அனிமல் பிரெயின்ல இருந்து தான் நம்ம பிரெயின் டெவலப் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு உருவாக்குறதும் அனிமல் பிரெயின் தான் உருவாக்குது. அது அந்த எல்லோ கலர் பிரெயின். பிறக்கிறப்ப தான் இந்த ரெட் கலர் ரீஜன் வந்து அந்த பர்டிகுலர் ஒரு சைஸில் பிறக்குது. அது சும்மா ஒரு சைஸில் தான் இருக்கே தவிர அந்த பிரெயின் பார்ட்டில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியோ டெவலப்மெண்ட்டோ மெச்சுரேஷனோ எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலோட ஒரு பிளாங்க் ஸ்லேட்டாக வளர்ந்துக்கு வருது. இப்போ பாருங்க, இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அந்த பிரெயினை வந்து நம்ம ரெப்டீலியன் பிரெயின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபார்ம் ஆகிற பிரெயின் வந்து ஒரு மிட் பிரெயின்னு சொல்லுவோம். நியோகார்டெக்ஸ் ஆர் த ஃபோர் பிரெயின் ஆஃப் த இங்கே இருக்கு இல்லைங்களா. உச்சி க்ளோஸ் ஆகிடுச்சா நம்ம எல்லாருமே பார்ப்போம். குழந்தைக்கு எப்போ உச்சி க்ளோஸ் ஆகும், எத்தனை வயசுல? 2 years ஜென்ரலி. அப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட பீடியாட்ரிஷியன்ட்ட போனீங்கன்னா கூட ஃபியூச்சர்ஸ் வந்துருச்சா இல்லையா, ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்பாங்க. இதுதான் மனித எவல்யூஷனில் பரிணாம வளர்ச்சியில் ரீசெண்டாக வந்த பிரெயின் பார்ட். அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிறது அனிமல் பிரெயின். அதனால தான் குழந்தைங்க அனிமல்ஸ் மாதிரி பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. குழந்தை திடீர்னு அழுகுது, அடம் பிடிக்குது, பொருளை தூக்கி வீசுது. Those are all the brain areas which are very very primitive. அப்போ அந்த குழந்தையோட டெவலப்பிங் ஸ்டேஜஸில் அந்த பிரெயின் தான் ஆக்டிவாக இருக்கு. ஓகே, அப்போ இந்த பிரெயின் எப்போ மேம் ஆக்டிவாக இருக்கும்? 23 இயர்ஸில் தான் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன் நடக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் டீல் பண்ணுறப்போ க்யூரியஸாக இருப்பீங்க. ஓகே, இந்த ரெப்டீலியன் பிரெயினில் தான், அந்த பிரெயினோட ஆக்டிவேஷனில் தான் என் குழந்தை இதை பண்ணுது. ஒரு அதுக்கப்புறம் வந்து ஒரு மமாலியன் பிரெயின், அந்த மிட் பிரெயின்னு சொல்கிறது. ரெப்டீலியன் பிரெயின் என்ன, இப்போ ஒரு குழந்தைய நீங்கள் குச்சி எடுத்தோடனே குழந்தை என்ன பண்ணும்? கிளாஸ்குள்ளே போய் ஒரு எல்கேஜி டீச்சர் கிளாஸு ஜென்ரலாக மாண்டிசரியில் இல்லை, ஜென்ரலாக அதர்வைஸ் கிளாஸ்குள்ளே போய் ஒரு குச்சி எடுத்துகிட்டு அந்த குச்சியை காமிச்சா என்ன பண்ணும், என்ன ஆகும்? அந்த கிளாஸில் சைலண்ட் ஆகிடுமா? 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்குள்ளே போய் குச்சி காமிச்சிங்கன்னா குச்சியில் உங்களுக்கு 2 அடி இல்லையா? அந்த குச்சியை வாங்கி நம்ம 2 சாப்பிடுவோம். ஏன்னா அந்த பார்த்த உடனே ஒரு அந்த குச்சிங்கிறது ஒரு த்ரெட் அவங்களுக்குள்ள உருவாக்குது. அப்போ அவங்ககிட்ட இருக்கிற அந்த ரெப்டீலியன் பிரெயின், பிரிமிட்டிவ் பிரெயின் தான் வேலை செய்யும் அந்த குழந்தைக்கு. அந்த அதோட பிரிமிட்டிவ் பிரெயினோட அதோட எய்ம் என்ன, உன்னை பத்திரமா வச்சுக்கணும். அந்த குழந்தை என்ன பண்ணுது? பயப்படுது. ஏன் பயப்படுது? பயப்பட்டு ஒருவேளை நான் இதை மீறி ஏதாவது பண்ணிட்டேன்னா எனக்கு டேஞ்சர். அதனால அந்த ரெப்டீலியன் பிரெயின் தான் அந்த ஏஜில் ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் நீங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு வேலை செய்யறது இல்லை. ஏன்னா உங்கள் மூளை மாதிரி அவங்க மூளையும் வளருது. அது உங்களுக்கு அது புரியாது. 5 வயசா இருந்தப்ப என் குழந்தை நான் சொன்னதெல்லாம் கேட்டான். 5 வயசுல அவனுக்கு ரெப்டீலியன் பிரெயின், 15 வயசுல கேட்கறதே இல்லை. ஏன்னா அவனோட செல்ஃப் பிரெயின். உங்கள் பிரெயினே என்னையும் எப்பயுமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியுமா? அப்புறம் கடவுள் இயற்கை இதுக்கு அவங்களுக்கு ஒரு பிரெயின் கொடுத்துருக்காங்க. Understand this brain chemistry. It's such an interesting thing to interact with a child and to bring up a child. It's an amazing journey, amazing journey. Mid brain கொஞ்சம் 5ஆவது இருக்கிற குழந்தை, படிக்கிற குழந்தைங்கலாம் குச்சியை வச்சு நீங்கள் மிரட்டினீங்கன்னா நம்மகிட்ட கேட்குறேன், என்ன மேம் கார்போரல் பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பீங்களா? குச்சியை வச்சு நீங்கள் அடிக்கக்கூடாது இல்லை, இதெல்லாம் வந்து
அப்ஸ்டர் மேல் மாடியிலிருந்து பண்ணுதா? ஆல்வேஸ் ஹேவ் திஸ் அப்ரோச். அப்போ குழந்தையோட அது வந்து கீழ் மாடி லெவல்ல தான் அது ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட எந்த மாடி ஆக்டிவா இருக்கணும்? உங்களோட எந்த மாடி ஆக்டிவா இருக்கணும்? ஆனா நம்மளோட எந்த மாடி நம்ம ஆக்டிவா வச்சிருக்கோம்? ஆல்வேஸ் கீழ் மாடி. குழந்தை கீழ் மாடினா நம்ம அதுக்கும் கீழே மாடி. இன்னும் அது அந்த இன்னொரு பிரிமிட்டிவ் பிரெயின் இருக்கான்னு நான் ஒரு ரிசர்ச் டாபிக் எடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கும் கீழே மாடி லெவலில் தான் நீங்க இருக்கீங்க. இதுக்கெல்லாம் பயப்படுவியா? குச்சியை காமிச்சா நீ பயப்படுவியா? என்ன என்ன பேசுறீங்க? அப்போ யூ ஆர் நாட் ஹேவிங் த கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் யூ ஆர் சர்வ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்றதை நீங்க மீனிங்ஃபுல்லா பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணிக்கோங்க. குழந்தை எப்பயுமே கீழ் மாடியில இருக்காலும் நம்ம மேல் மாடிக்கு போகலாம். மேல் மாடியில போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா என்ன பண்ணலாம்? கொஞ்சம் போய் தண்ணி குடிக்கலாம், சாக்லேட் இருந்தா சாப்பிடுங்க, கேக் சாப்பிடுன்னா குடிங்க, கூப்பிட்டு பார்ட்னரை திட்டணும்னா திட்டுங்க, அவருக்கு நான் வேலை அந்த டைம்ல சொல்லணும்னா சொல்லுங்க. ஏன்னா நீங்க கோமா இருக்கிறது சொன்னீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ஹை அது நடக்கிறது. ஐயோ என்ன டோனல் குவாலிட்டி வேற மாதிரி இருக்கு, வேற இருந்தாலும் கண்டிப்பா செஞ்சுருவாங்க. மேலோ ஃபீமேலோ யாரா இருந்தாலும் சரி, ஜெண்டர் நியூட்ரலா தான் பேசணும். ஸோ இப்போ நியோ கார்டெக்ஸ் வளர வளர நியோ கார்டெக்ஸ் எப்போ வளரும்? அப்போ இந்த முன்னாடி பிரெயின் மேல் மாடி குழந்தைக்கு எப்போ வளரும்? அதை நம்ம வளர விடணும். அது எப்போ வளர விடணும்? ஸ்கூலுங்கிற ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சரில் போய் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக தான் அது வளரும், இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக தான் வளரும், லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் மூலமாக தான் வளரும், கீழே விழுகிறது மூலமாக தான் வளரும். பிகாஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த நியோகார்டெக்ஸ் டு டெவலப். இப்போ நியோகார்டெக்ஸ் என்ன பண்ணுது? திங்க், டாக், மூவ், கிரியேட், லேர்ன். என் பையன் கிளாஸ்மேட் கூட சண்டை போட்டுக்கிறான். அவன் எல்கேஜியில் வந்து என்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி அப்போ ஷேர் பண்ண மாட்டான். பிகாஸ் ஹி நோஸ் அது அந்த எந்த கான்டாக்ட்ஸ் அது. இப்போ நானே கேட்டேன், சரி ஷேனா தங்கோ ஏதோ சண்டை வச்சாங்க, ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் தட், ஓகே ஐ கேன் மேனேஜ் இட், இட்ஸ் நியோகார்டெக்ஸ். அப்போ அந்த உடனே நம்ம அந்த டைம் நம்ம சும்மா இருக்கோமா? என்ன ஏன்ட்ட சொல்ல மாட்டியா? நீ எப்படி அந்த ஸ்கூலுக்கு போனேன்னு நினைச்ச? ஏன் நான் தான் காரணம் உனக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் குழந்தைய இப்போ தான் நீங்கள் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும். பட் எக்ஸ்பெக்ட் த நெய்பர் டு டூ த ஜாப். ஆனால் அதை நீங்கள் டைம் எடுக்கன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்கள் குழந்தைக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதாலாம் ஒன்றும் நினச்சிடாதீங்க. இட் இஸ் ஆக்சுவலி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்டுங்களா? அதை நீங்கள் ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ when you now, from now on at least, when you look at a child, you please try to see which part of the brain is active in the child. And then which part you are acting back at. That's very important. எல்லாருக்கும் நமக்கு ரெண்டு பிரெயின் இருக்கு. லெஃப்ட் பிரெயின் ஒன்று இருக்கு, ரைட் பிரெயின் ஒன்று இருக்கு. லெஃப்ட் பிரெயின் வந்து எப்பயுமே லாஜிக்கல் ரீசனிங். லெஃப்ட் ரொம்ப டாமினண்டா இருக்கு. எதுக்குனாலும் கேள்வி கேட்கறது, ஏன் எதுக்கு எப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்காங்கன்னா நம்ம ரெண்டு பிரெயினுமே சிங்க்ல தான் இருக்கும். ஆனா எந்த பிரெயினை ஒருத்தவங்க டாமினண்டா யூஸ் பண்றாங்கிறது என்வாயர்மெண்ட், ஃபேமிலி, கல்ச்சர், அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், மெயின்லி ஃபேக்டர்ஸ் டிட்டர்மின். ஓகே, நீங்க சும்மா பார்த்துக்கோங்க. ரைட் பிரெயின் எப்பவுமே கிரியேட்டிவிட்டி, ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கர் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்கன்னா ஒரு 10 குழந்தை ஒரு ஆன்சர் கொடுத்ததுன்னா ஒரு குழந்தை மட்டும் தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் ஆன்சர் கொடுக்கும். தட் வுட் பி மோஸ்ட் ப்ராப்ளி ரைட் பிரெயின் திங்கராக இருப்பாங்க. அடுத்து இப்போ இந்த லெஃப்ட் பிரெயினுக்கும் ரைட் பிரெயினுக்கும் தனித்தனியாக தான் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து கார்பஸ் கலோசம் ஒரு சின்ன டிஷ்யூ. அந்த டிஷ்யூ தான் அந்த லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் கனெக்ட் பண்ணும். எப்படி கனெக்ட் பண்ணுது? மெதுவாக கனெக்ட் பண்ணுது. அந்த கனெக்ட் பண்ணுறப்ப அந்த கனெக்டிங் ஸ்ட்ரக்சரான கார்பஸ் கலோசம் இந்த டியூபு இன்சுலேட்டடாக இருக்காது. இன்சுலேட்டடாக இல்லாத அந்த டைம் தான் குழந்தை மிஸ்பிஹேவ் பண்ணுது, டேண்ட்ரம் த்ரோ பண்ணுது, சொல்கிறத கேட்கறது இல்லை. ஏன்னா அவங்க இன்சுலேட்டடாக இல்லை, ஒன்றும் இல்லை. குழந்தை நம்மளுக்கு ஷாக் கொடுக்குது, அவ்வளோதான். ஷாக் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் சர்க்கியூட் ஏதோ ஒன்று ஷாக் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? சர்க்கியூட்டை தூக்கி வீசிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? யூ வில் நாட் இன்சுலேட். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் child has to be insulated. அது ஒரு நாளே நடக்காது. It takes time. Around ஒரு 4-5 இயர்ஸ்ல தான் இன்சுலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் குழந்தையோட திங்கிங்லையும் மாடிஃபிகேஷன் வரும். ரூல்ஸ் சொன்னீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். 10 வயசுல ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டாம், பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான். 10 வயசுல ரூல்ஸ் பிரேக் பண்ணா கண்டிப்பாக பிரேக் பண்ணுவார். ஏன்னா அவரோட நியோகார்டெக்ஸ் அப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஹீ இஸ் குவெஸ்டனிங் எவ்ரிதிங். உங்கள் குழந்தை கொஸ்டினே பண்ண வேணாமா? எங்கே போனாலும் அப்படியே சொல்கிறதெல்லாம் கேட்டு வளர்ந்தா ஓகேவா உங்களுக்கு?
ஒரு கொஸ்டின் கேட்கலன்னா நீங்கள் விட மாட்டீங்க. உங்ககிட்ட மட்டும் கொஸ்டின் கேட்கக்கூடாது, ஆனால் உலகத்தில் எல்லா இடத்துலையும் போய் கொஸ்டின் கேட்கணும் இல்லையா? ஆனால் கொஸ்டின் கேட்குற வாய்ப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் தான் போகணும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் பாருங்க, இந்த சகப்பு கலரில் ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க இல்லைங்களா? அது ஹியூமன்ஸ்க்கு தான் அவ்வளோ பெருசு. கம்பேரிட்டிவ்லி மற்ற அனிமல் கிங்டமில் மற்ற அனிமல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப குட்டி. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்க ஒரே விதமான என்வாயன்மெண்ட்டில் தான் அவங்க இருக்காங்க. நம்ம தான் எவல்யூஷனில் டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட்டுக்கு போயிட்டோம். அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு சூட் ஆகிறதுக்கு தான் நமக்கு இவ்வளோ பெரிய பிரெயின் இருக்குது. இப்போ பாருங்க, இந்த பிரெயின் கூட நம்ம அம்மாவோட பர்த் கெனாலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் மெச்சுரேஷன் நடக்குது. அது கூட ஒரு ரீசன்னால தான். ப்ரெக்னென்சி, சைல்டு பர்த் காம்ப்ளிகேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயற்கையே அப்படி ஒரு சுருங்கி பிரெயின் ஆக்கி. Those are all wonderful things. அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி படிச்சிங்கனாலே இட்ஸ் நத்திங் லைக் தட். உங்கள் குழந்தைய கம்ப்ளீட்லி வேற பீங்காக பார்ப்பீங்க. உங்கள் குழந்தைய முதல்ல உங்களுக்கு திட்டணும், தப்பு கண்டுபிடிக்கணும், அல்லது மேலே எரிச்சல் பண்ணணும், அதெல்லாம் தோணவே தோணாது. பிகாஸ் now you know which part of the brain is acting. கீழ் மாடி தான் மேல் மாடியே இன்னும் வரல. இல்லாத ஒரு கட்டடத்தில் குழந்தை பெஸ்ட்டாக இருக்கணும்னா எப்படிங்க இருக்கும்? நீங்கள் தான் கரெக்டாக ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் 2 things பற்றி சிம்பிளாக பேசணும்னு நினைக்கிறேன். ஒன் இஸ் பிளே அண்ட் அனதர் ஒன் இஸ் மீடியா. நீங்கள் நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடறேன். நான் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் வெரி எக்ஸாஸ்டிங். எனக்கு இருக்காது, உங்களுக்கு ரொம்ப இருக்குது. லிஸ்னிங் இட்ஸ் வெரி ஹார்ட் அண்ட் ஹார்ஷ். இதுக்கு இடையில நீங்கள் யாராவது ஏதாவது சொல்லணும்னா தயவுசெய்து வந்து சொல்லுங்கள். I just opening this for you. If you have anything to ask, you want to say or share something, you can do that. Anybody wants to do that? எல்லாம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் நான் சொல்றதே கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா? The most difficult thing is listening. இல்லையா? யாருமே எதுவுமே சொல்ல வேண்டாமா? No? I have a question to ask. Please come. So you were saying நம்ம பாசிட்டிவாக எல்லாத்தையுமே அவங்களுக்கு நம்ம எல்லா என்வாயன்மெண்ட்ஸில் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் நம்ம பாசிட்டிவாக கொடுக்குறோம். பட் த வேர்ல்ட் டசன்ட் ஒர்க் லைக் தட். அவுட் சைட் நம்ம போகும்போது தே வில் ஃபேஸ் ஆல் த நெகட்டிவிட்டி. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும்போது will they be able to handle that negativity or அதில் அவங்க டிப்ரெஸ் ஆகிடுவாங்களா? ஸோ I just wanted to know that. You can actually clap her for this question. It's a very wonderful question. ஸோ நீங்கள் பாசிட்டிவாக டீல் பண்ணுறதுங்கிறத பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஒரு பாசிட்டிவாக எப்படி நீங்கள் டீல் பண்ணணும்னா மேக்கிங் த சைல்ட் அவேர் ஆஃப் தி அன்ஃபேர்னஸ் அஸ் வெல். உனக்கு இது நடக்கும். இது எப்படின்னா, உங்கள் ஸ்கூலில் இருக்கிற உங்கள் கிளாஸில் படிக்கிற ஒரு குழந்தைக்கு உங்கள் குழந்தையோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷார்ப்னர் வாங்கி கொடுத்துட்டாருன்னா, அவர் அதை பற்றி உங்ககிட்ட வந்து சொன்னார் அப்படின்னா, நான் ஹவு டு ஹேண்டில் திஸ் பாசிட்டிவ்லி. அவர் சொல்லிகிட்டே இருக்காரு, சூப்பர் ஷார்ப்னர்மா, அது லைட்லாம் வருதுமா, அப்படியே வச்சோம்னா மொத்த பென்சிலும் ஷார்ப்னர். நமக்கு அதுதான். ஸோ அவனோட கேட்ச் என்ன? நீங்கள் கொடுக்குற பென்சிலை கரைச்சிடணும், அவ்வளோதான். அது ஒரு ஃபன் உங்களுக்கு. அப்போ இது எப்படி பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறது? எப்படி பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுவீங்க? நம்ம ஆக்சுவலி எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? நான் சொல்கிறேன். அடுத்த நாள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுவோம். ஒன்று நம்ம அமேசானை ஓப்பன் பண்ணி அதை விட பெட்டரான ஷார்ப்னர் ஏதாச்சும் இருக்கான்னு தேடுவோம். இல்லையா பக்கத்து ஊரில் சூப்பர் மார்க்கெட் இருந்தாலும் போயிடுவீங்க. அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதுக்குள்ளே உங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லைம்மா, தம்பி ஒரு ஷார்ப்னருக்காக ரொம்ப ஏங்குதாம்மா, அதையே சும்மா சொல்லிகிட்டே இருந்தாம்மா, இந்த ஷார்ப்னர் கூட வாங்கி கொடுக்காம நான் எதுக்கு வீட்டில் இருக்கேன், போய் வாங்கி கொடுத்துருவீங்க. இது நீங்கள் பாசிட்டிவிட்டியை நினச்சிக்கிறீங்க. இதான் ஷார்ப்னர் மாதிரி உனக்கு 1 lakh things உனக்கு கிடைக்காம போகிறதுக்கான ஃபுல் பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓ child, I understand he has a new sharpener. Oh, is it? Okay, what is so interesting about the sharpener? Okay, then bring in relatedness there. Is there anything that you have which works like that? All you have to do is make the child understand that he also has something there. அது அந்த குழந்தை பார்க்க தெரியும். இந்த குழந்தைக்கு பார்க்க தெரியாது. 360 degree angle view வரல. The child has only 180 now. So you just step in there and show him what other things he can have. But definitely getting and giving the sharpener is not the wisest idea. இன்னைக்கு ஷார்ப்னர் உங்களால் வாங்கி கொடுக்க முடியும். நாளைக்கு அவர் வேறு ஏதாச்சும் கேட்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இயர் பாட்ஸ் வேணும், பிகாஸ் that ear pod only gives
equality to music. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரண ஒரு பறையாட்ட ஆடுற மியூசிக் கூட இன்னைக்கு நம்ம கேட்டால் கூட ஆடுவோம் இல்லையா? ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர அவங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு கேட்ஜெட்ஸ்க்கோ பொருளுக்கோ போகாதீங்க. டோன்ட் இன்வெஸ்ட் டூ மச் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் திங்ஸ். குழந்தை ஆஸ் சச் வெரி ஹாப்பி. அது ஆனால் என்ன ஸ்கூல்லையே நான் வந்து சொல்லுவேன், கோயம்புத்தூர்லாம் சில ஸ்கூல்ஸ்லாம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது. எப்படின்னா நீங்கள் ஃபேன் அட்லீஸ்ட் என்னோட பசங்களை படித்த ஸ்கூலில் ஃபேன்சி ஷார்ப்னர்ஸ் ரப்பர்ஸ் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் கொடுத்து அனுப்பவே கூடாது. சாதாரண ரப்பர் எந்த ரப்பர்னாலும் அழிக்குங்க. உங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா இந்தியா வந்து எவ்வளோ பெரிய ஒரு கன்சியூமர் மார்க்கெட்டாக மாறிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட இருந்து இந்த சொசைட்டி எப்படி ஸ்விண்டில் பண்ணுதுங்கிறதுலே உங்களுக்கு புரியல. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் the economic developments that's happening in this country and in this world, and who is the investor there? You, your ignorance, your standards, your belief systems, your assumptions. இதெல்லாம் ஸோ இதெல்லாம் இன்னொரு நாள் பேசுவோம். எப்படி இந்த உலகத்தில் this is called behavior economics ஒன்று இருக்குது. அதில் எப்படி நம்ம பிஹேவியரை வச்சு நம்மளே ஃபுல்லாக்கப்படுறோம். நீங்கள் ரொம்ப சிம்பிள், நீங்கள் போய் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு டாய்லெட் கிளீனர் வாங்குவீங்க. டாய்லெட் கிளீனர்னாலே நமக்கு என்ன பேர் ஞாபகம் வரும்? ஹார்பிக். ஏன்னா டிவியில் அதை வந்து நமக்கு 100 தடவை சொல்லிடுவாங்க, ஹார்பிக் சுத்தம் என்னோ சொல்லுவாங்க. ஹார்பிக் ஊற்றுனா க்ளீன் ஆகிடுமா? நீங்கள் தேக்கணும், இல்லைன்னா அது க்ளீன் ஆகுமா? அது ஹார்பிக் இல்லை. அந்த ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்க வந்து ட்ரை சைக்கிளில் தள்ளிட்டு வராங்க இல்லைங்களா, 100 ரூபா ஃபினாயில் பாட்டில், அதை வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் ஆக தான் போகுது. ஸோ ஆனால் ஹார்பிக் தான் வாங்கணுங்கிறது உங்களுக்கு கண்டிஷனிங் யார் பண்ணுறது? நீங்கள் தான். இப்போ நீங்கள் இதை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது பிரச்சனை இல்லை, குழந்தைங்களுக்கு இதே சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அந்த ஒரு ரொம்ப கேப்டிவேட்டிங்கான ஒரு ஃபிசிக்கல் என்வாயர்மெண்ட்டை தயவு செய்து கிரியேட் பண்ணுங்க. யூ ஹாவ் டு மேக் யுவர் சைல்ட் சர்வைவ் இன் த மோஸ்ட் மினிமலிஸ்டிக் என்வாயர்மெண்ட். நீங்கள் அப்படி ஒரு சைல்டை உருவாக்கி இருக்கீங்கன்னா தான் நீங்கள் ஒரு சூப்பர் பேரண்ட். எல்லா இடத்துலையும் இருக்கிற அபண்டன்ட் என்வாயர்மெண்ட்டில் எல்லாராலையும் சர்வைவ் ஆக முடியும். ஓகே, நீங்கள் ஒரு குழந்தைய ஒரு இடத்துக்கு அனுப்புறீங்க, அங்கே பில்லோ இல்லை, குழந்தை தூங்கணும், கையை இப்படி வச்சு தூங்கிட்டமான்னு உங்கள் குழந்தை சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒரு சூப்பர் பேரண்ட். தலைகாணியே இல்லைம்மா, நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. ஏன்னா தலைகாணி வச்சா மட்டும்தான் தூங்க முடியுங்கிற அந்த குழந்தைக்கான கண்டிஷனிங் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. யூ ஹாவ் டு ஜஸ்ட் எம்பவர் யுவர் சைல்ட் டு சர்வைவ் இன் எனி என்வாயர்மெண்ட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு எம்பவர் யுவர் சைல்ட், இன்வெஸ்ட் யுவர் டைம், எஃபர்ட்ஸ், மனி, எவ்ரிதிங் ஆன் த பிரெயின் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்ட். சிம்பிள். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கதை உங்கள் குழந்தைய சொல்ல சொல்லி அந்த குழந்தை கதையை வச்சு 1 hour அனாலிசிஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? 1 hour அனாலிசிஸ். என் செஷனுக்கு வர குழந்தைங்களுக்கு நான் பண்ணுவேங்க, we run 3 hour அனாலிசிஸ் வித் child. ஆக்சுவலி எனக்கு 3 hours பார்த்தேன். என்ன நான் கேட்பீங்க? ஒரு நாள் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட குழந்தையவே நான் எடுத்து வச்சு அந்த குழந்தைக்கு தெரியாமல் உங்களை வாட்ச் பண்ண வைக்கிறேன். You will be amazed to see the potential of your child. It's simply because we do not have the right questions to ask the child. As long as you have the best questions with you, you're going to get the super best answer from the children. And I can do this anywhere. இப்போ இது play. இது பார்த்தா plane ஒத்துக்கிறீங்களா? என்னது மேம், நாங்கள் லீகோ பிளாக்ஸு அதெல்லாம் எங்கே நல்ல பிராண்ட் இருக்குது. எல்லாம் அந்த ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பிராண்ட் இருக்குது, டாய்ஸ் இருக்குது, பேரண்ட்ஸ்க்கு நிறைய தெரியும். ஓ, இது யங்கஸ்ட் ஜெனரேஷன், இதுக்கு தான் நிறைய தெரியும். சொல்லுங்க கண்ணா, நம்ம இந்த பிராண்டில் நாங்கள் அதெல்லாம் வந்து டயரா. இந்த டயருங்கிறது இஸ் a sensorial involvement for your child. You have no idea how the brain gets its nutrient, how the brain gets its wonderful feed just with this time. இந்த டயர் மூலமாக குழந்தைக்கு என்னெல்லாம் நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் கொஸ்டின் கேட்க நானே சொல்கிறேன். பிகாஸ் பாசிட்டிவ் ஆஃப் டைம் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைக்கு ஒரு மோட்டர், ஃபைன் மோட்டர் கண்ட்ரோல் வரும். ஏன்னா எடுத்தோடனே அதால் தள்ள முடியாது, கரெக்டுங்களா? இந்த ஃபைன் மோட்டார் கண்ட்ரோல் இல்லாமல் உங்கள் குழந்தை இந்த உலகத்தில் சர்வைவே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பாடிலி மூவ்மெண்ட் கண்ட்ரோல். பாடிலி மூவ்மெண்ட் கண்ட்ரோல்னா என்ன? உங்கள் உடம்பு என்ன செய்யணும்னு நினைக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் பிரெயின் கொடுக்கணும். உங்கள் பிரெயின் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை உங்கள் பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ தான் பிரெயின் பாடி கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்த பிரெயின் பாடி கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பிளேயை விட ஒரு பியூட்டிஃபுல்லான மெத்தடாலஜியே கிடையாது. நீங்கள் மரியா மாண்டெசரியோட
அந்த என்டையர் ஸ்ட்ரக்சரையும் பார்த்தீங்கன்னா சைல்ட் டெவலப்மெண்ட், ப்ளே, கம்யூனிகேஷன், லாங்குவேஜ், சோஷியல் இமோஷனல் எல்லாத்துக்கும் லைஃபுக்கு தேவையான பிரின்சிபல்ஸ் ஸ்கூல் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஏன் அதை கொண்டு வந்தாங்க? நோ அதர் சிஸ்டம் இஸ் ஆஸ் மச் கான்ட்ரிபியூட்டரி லைக் மரியா மாண்டசரிஸ். இப்போ நிறைய சிஸ்டம்ஸ் இவால்வ் ஆகுது, ஆனால் அதுக்கு பயணியராக மாண்டசரி தான் இருந்தாங்க. அதனால இன்னும் என் பசங்களாம் மாண்டசரி ட்ரெயின் சில்ட்ரன். நீங்கள் கேட்கலாம், அப்படியாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பசங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கு சொல்ல தெரியல அவங்க என்னமா இவால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு. I am very much happy with their language, communication and adaptability, the traits that have developed thanks to Montessori methodology. இப்போ இந்த குழந்தை இந்த டயரை வச்சுக்கிட்டு, டயருங்கிறது ரொம்ப வெயிட்டான ஒரு ஆப்ஜெக்ட்டு. குழந்தை வந்து ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்டை தூக்க முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டிக்கில் தேவையான ஃபோர்ஸை போட்டிங்கன்னா அந்த டயர் வந்து மூவ் ஆகும். சிம்பிள் ஃபிசிக்ஸ் தானே. நீங்கள் கிளாஸ் ரூம் உட்காந்து என்ன கற்றுட்டு இருக்கீங்க? சைல்டு ஈஸியாக கற்றுக்குது கரெக்டாக. இன்னொன்று ட்ராக்கில் போகணும். அந்த டயர் போகிறப்ப குழந்தையும் பின்னாடியாக போனால் நீங்கள் அனுப்பிச்சு விட்டு சும்மா உட்காந்துருக்க முடியாது. அதுக்கு குழந்தை அதோட பாடியோட எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ அந்த டைரக்ஷனாலிட்டி, அந்த ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அங்கே டெவலப் பண்ணும். ஆக்சுவலி நமக்கு 9 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், இப்போ இன்னும் 2-3 இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒரு குழந்தைக்கு, ஒரு ஹியூமன் பீயிங்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்சஸ் இருக்கும். நமக்கு அதுவே தெரியாது. நான் வந்து சேம் டைம் ஒரு பர்சன் இன்டெலிஜென்ட்டாகவும் ஃபூலிஷாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் அ டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கால் மியூசிக் இன்டெலிஜென்ஸ். எனக்கு வந்து வேர்பல் இன்டெலிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னால் நல்லா பேச முடியும் அப்படின்னு. பட் அட் த சேம் டைம் எனக்கு மியூசிக் தெரியாதனால நான் மியூசிக்ங்கிற ஏரியாவில் ஃபூலிஷாக இருக்கலாம். ஸோ இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு ஜென்ரல் காம்பனண்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது. அப்போ எப்படி பார்க்கணும்? நம்ம குழந்தைகிட்ட என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்குங்கிறத பார்த்து அதை வளர்க்க கற்றுக்கணும். இப்போ இந்த இன்டெலிஜென்ஸை ப்ளே மூலமாக கொண்டு வரணும். கோஆர்டினேஷன் பிட்வீன் த பிரெயின், பாடி அண்ட் மைண்ட். இஃப் யூ ரியலி வாண்ட் டு பிரிங் இட், ப்ளீஸ் லெட் யுவர் சைல்ட் ப்ளே. இதெல்லாம் ஆசம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ளே அண்ட் கேம்ஸ். சம்டைம்ஸ் டீம் கேம்ஸ் அவங்க பயங்கரமாக விளையாடுவாங்க, தோற்றுருவாங்க. இதில் நம்ம பையன் வந்து சொல்லுவான், அம்மா நான் வந்து பேட் பண்ணம்மா, 50 ரன் எடுத்தோம்மா, 4 6 அடிச்சோம்மா, ஆனால் எங்கள் டீம் தோற்றுருச்சுமா. நான் விளையாண்டேன், எப்படிமா நான் தோற்றலாம்? அன்ஃபேர்னஸ். 2 நாள் நம்ம குழப்பம். ஆஃப்கோர்ஸ் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தப்பே பண்ணலை, என்ன ஏன் பனிஷ் பண்ணுறேன்? ஆனால் நம்ம சம்டைம்ஸ் நம்ம பண்ணால் தப்புக்கும் நம்ம பனிஷ்மெண்ட் வரதான் செய்யும். குழந்தை கேம்ஸில் பிளேயில் ஈஸியாக கற்றுக்கும். அப்புறம் என்னெல்லாம் அதில் இருக்குதுன்னு பாருங்கள். இட்ஸ் எம்பத்தி. பார்த்துருக்கீங்களா அந்த ஒரு ட்ராக் ஈவெண்ட்ஸில் லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் நினைக்கிறேன், ஃபியூவல் ஒலிம்பிக்ஸ் பேக், அந்த மேரத்தானில் ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த வின்னிங் லைனுக்கு முன்னாடி அந்த இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிறவர் வந்து தண்ணிக்காக அப்படி போராடுறாரு. அவர் போய் ஓடி தான் வின் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் அவர் பண்ணலை, தண்ணி கொண்டு கொடுத்தார். அது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்கே உள்ள ஒரு விஷயம். உங்கள் குழந்தை எப்படிப்பட்ட ஒரு குழந்தையா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் கொண்டு போயிடுச்சுன்னா அது வேற மாதிரி. ஒரு தோல்வியை தாண்டிக்க, தோல்வியை எதிர்த்து கேட்குற சக்தி வரும். தோல்வி, யூ ஹேவ் டு சேலஞ்ச் யுவர் ஃபெயிலியர்ஸ். தட்ஸ் ஹவ் யூ கேன் பிகம் சக்ஸஸ்ஃபுல். எம்பத்தி, சக மனுஷனுக்கு நடக்கிற பிரச்சனை, அப்புறம் டீம் ஒர்க், கம்யூனிகேஷன். எப்படி இந்த மேலே அந்த உரி அடிக்கிற பார்த்துருக்கீங்க? எவ்வளோ பெரிய அந்த ஃபைனலாக ஒருத்தர் போவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் இந்த எல்லா டைமென்ஷன்ஸையும் பார்த்துக்கலாம். கீழே கொடுத்துருக்குற அவங்க ஃபாலோ பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன். சில பேர் இந்த கண்ணை கட்டிட்டு போய் ஆப்ஜெக்டை போய் ஃபைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க டீம் தான் ஹெல்ப் பண்ணும். அவர் அந்த டைமில் டீமை மட்டும் தான் நம்புவார். நேரம் போனால் லெஃப்ட் ரைட். அங்கே ஈவன் ஒரு ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப கூட, ஏன்னா நாங்கள் இதெல்லாம் ஆக்சுவலி பண்ணியிருக்கோம், அந்த பக்கம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துருக்கோம். ஆனால் ஒரு குழந்தை ஆக்சுவலி ஒரு டீமில் இருக்கிறப்போ எந்த அளவுக்கு டீம் மெம்பர்ஸை நம்புது. இப்போ ஃபயர் அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு, குழந்தைக்கு தெரியுது, ஃபயரையும் பார்க்குது. ஒரு வாட்டி கூட குழந்தை ஃபயருக்கு நடுவில் என்னை போக சொல்லி நம்ம போவோமா? பைத்தியமா பாருங்களா? அது தீ இருக்குது என்ன போக சொல்ற? அப்போ உங்களை விட அந்த குழந்தைக்கு சக மனிதர் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு. அதை நம்ம நல்லா வளர்த்துவோம். ஸோ இதுதான் வண்டர்ஃபுல். பிளேயை விட ஒரு சூப்பரான ஒரு டூலே கிடையாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைய நீங்கள் எவ்வளவு ப்ளே பண்ண முடியுங்களோ அவ்வளவு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்க. தட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ளீஸ் லெட் யுவர் சைல்ட் ப்ளே. அதே மாதிரி ஸ்கூல்லையோ பார்க்லையோ எங்கேயோ இடத்துல ப்ளே மூலமாக ஏதாச்சும் ஒரு நெகட்டிவிட்டி வரதான் செய்யும். அதை குழந்தைய பாசிட்டிவாக எப்படி பார்க்க வைக்கிறதுன்னு பாருங்கள். சில நேரம் குழந்தை அதோட எமோஷனை லெட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம்.
ப்ளீஸ் லிசன். அப்போ நீங்கள் உங்களோட வண்டர்ஃபுல் ஐடியாஸ் எதையுமே அப்போ கொடுக்காதீங்க. அப்போ இட் பி லைக் டிஸ்கஸிங் த சைல்டு இல்லையா? நீ ரொம்ப தங்க பையன்ல இதுக்கெல்லாம் போய் அழுவியா? குழந்தை அப்பா மேல்ஸ் shut off to express their emotions just with this small simple line. நீ ஒரு ஆம்பளை பையன், நீ அழுகலாமா? இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீ குழந்தைகிட்ட எந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டியோட இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இதுதான் உங்கள் குழந்தை இந்த பிளேல எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அன்அவுட்டான குழந்தை தன்னையே என்டர்டெயின் பண்ணிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு 1.5 வயசுலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த கிளிக்க இருக்கு இல்லையா, அதை கையில் கொடுத்தோன்னே குழந்தை என்ன பண்ணும்? ஒரு கிளிக்கைய அல்லது ஒரு ஆப்ஜெக்டை குழந்தைங்க கையில் கொடுத்தோன்னே என்ன பண்ணும்? வாயில வைக்கும். அப்புறம் கீழே போடும். வெரி குட். கீழே தூக்கி எறியும். எதுக்கு தூக்கி எறியுது? எஸ் சார். எதுக்கு சார் தூக்கி எறியுது? திரும்பி எடுக்க. ஓகே. ஆக்சுவலி ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி எறிஞ்சா சத்தம் வரும். தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் த சைல்ட். ஆடிட்டரி சென்சேஷன் நல்லா வளருது. The child is so much curious. ஒரு ஆப்ஜெக்ட், எல்லா ஆப்ஜெக்டையும் தூக்கி போட்டா சத்தம் வரதில்லை. ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் போட்டா டிஃப்ரெண்டா வருது. ஸோ த சைல்ட் வாண்ட்ஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் மோர். நம்ம என்ன சொல்லுவோம்? சரியான திமிரு பிடிச்ச பையங்க கொடுப்பு பார்த்தீங்களா, கொடுக்க எப்போ பார்த்தாலும் தூக்கி போடுவான். அதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்குங்க. அது ஏன்னா அப்புறம் the child is seeking for joint attention. அது நீங்களும் பார்க்கணும். The child is just transferring this beautiful message to you. There's an object that you have given to me and it is making some noise. I don't know whether you know it or not. Please understand. அதுதான் தூக்கி போடுது. Of course. என்ன ஏஜ் இருக்காங்க? 1.5 வயசு. 1.5 வயசுக்கு எந்த குழந்தைகளுக்குமே பையனா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க கையில் ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓ, உங்கள் பையனுக்கு நீங்கள் ஒரு பென்சில் எடுத்துருந்தா இப்போ என்கிட்ட இதை சொல்ல மாட்டீங்க. பென் எடுக்கிறது தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுதான் அது அவருக்கு ஒரு சென்சாரியல் ஸ்டிமுலேஷன் அதனால வரும். It makes him very happy. It's a very exciting thing for the child. இப்போ 1.5 வயசு இருக்காரு இல்லைங்களா, கொஞ்சம் போக போக ஒரு 2 வயசு ஆனே விட்டுருவார். அதை கண்டிப்பாக விட்டுருவார். எங்கள் பையனை பார்த்தா அவருக்கு ஒரு சில குழந்தைங்க பாருங்க பாலை எங்கே பார்த்தாலும் எடுப்பாங்க. முக்கியமாக சூப்பர் மார்க்கெட்டில் பாலை தூக்கி வீசி எறிவாங்க. நமக்கா ஐயோ நம்மளால் ஓடவே முடியாது. இது மாதிரி இங்கே இருக்கு 3ஆவது மாடிக்கு வீசுவோம். நமக்கு அது வேற கடுப்பாக. பட் அதெல்லாம் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ். சைல்ட் இஸ் வெரி கியூரியஸ். கியூரியாசிட்டி அண்ட் எக்ஸ்ப்ளரேஷன், 2 things for children. எப்பயுமே கியூரியஸாக இருப்பாங்க. ஸோ இதில் ஒரு அன்ஆக்குபைடு பிளே இருக்கும். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் சாலிட்டரி பிளே, சைல்ட் பாடி தானாக போச்சு. அப்புறம் ஆன் லுக்கர் பிளே. ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்க்குக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த குழந்தை விளையாடாது. ஆனால் கொஞ்ச நேரம் மற்றவங்க விளையாடுறதையே பார்த்துட்டு அப்புறமே வீட்டுக்கு வந்துடும். அது ஒரு ஸ்டேஜ். தட்ஸ் ஆன் லுக்கர் பிளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரலல் பிளே. பேரலல் பிளே தான் மாண்டிசரியில் வந்து மரியா ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது மூலமாக நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு. ஒரு குழந்தை படிச்சுன்னா பார்த்து இன்னொரு குழந்தை டீச்சர் பண்ணாங்கன்னா சைல்டு பண்ணும். அது பேரலல் பிளே. தென் யூ கேன் சி அசோசியேட் பிளே. நீ இதை வச்சுக்கோ, நான் இதை வச்சுக்கோ. ஓகேவா? வச்சுக்கலாமா, விளையாடலாமா? அம்மாவுக்கு என்னதை எடுக்கக்கூடாது, நான் உன்னதை எடுக்க மாட்டேன். குழந்தைக்கு அப்பயே அழகாக தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்? அது சும்மா இருக்க மாட்டோம். அம்மா தான் சும்மாவே இருக்க முடியாது. நைஸாக அதை வச்சுட்டு இருக்கிற உடனே எடுப்போம். அது கட்டும். என்னடா இதெல்லாம் எடுத்தா இது கூட அம்மாவுக்கு தரமாட்டியா? இல்லைங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், த சைல்ட் இஸ் இன் தி அசோசியேட். ஆஃப்டர் தட் இட் இஸ் அந்த கோஆப்ரேட்டிவ் பிளே. தே ஃபார்ம் அ டீம். அங்கே தான் உள்ள யாரை வச்சுக்கலாம், யாரை வச்சுக்க மாட்டோம் அப்படின்லாம் ஒரு அத்தாரிட்டி அவங்களுக்கு வந்துடும். அட்டானமியை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளே இருக்குது. உங்கள் சைல்டு எந்த ஏஜ் எந்த பிளேயில் இருக்குன்னு பாருங்கள். எல்லா விளையாட்டும் விளையாடுறதுக்கான நோக்கம் ஒன்று தான். ஆனால் விளையாடுற ஸ்டேஜ் ஒன்று கிடையாது. டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். இது இப்போ அந்த நீங்கள் கொடுக்குற பிளேன்னு ஒரு விஷயத்த என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான பிளே நீங்கள் கொடுக்கலாம். இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஜஸ்ட் ஆக்ட், ஃபிசிக்கல் பிளே நீங்கள் கொடுக்கலாம். தென் யூ கேன் கிவ் a make deliver play. Then you can just manipulative play, creative play and learning play.
இதை நீங்கள் உங்கள் குழந்தையோட ஓவரால் டெவலப்மெண்ட்டை பிளேங்கிற ஒரு விஷயத்திலே சொல்லுங்கள். சிம்பிளாக கண்ணாமூச்சியாக இருக்கும். That is something that you are passing valid information to the child. அதுக்கு கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? You're giving instructions. It's a communicative play. The child also learns, so you will be instructed and you have to follow the instructions. Creative play, music, arts, நீங்கள் இதை எல்லா பிளேயும் இன்டெகிரேட்டடாகவும் நீங்கள் பண்ணலாம், தனித்தனியாக பண்ணவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு மியூசிக்கை நீங்கள் போட்டு விட்டுறலாம். அந்த மியூசிக்கில் வந்து அந்த மியூசிக்கல் சேர் மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். யாரோ ஒருத்தர் ஆஃப் பண்ணால் நம்ம நின்றணும், ஸ்டாச்சுன்னு நின்றணும். Get creative and you are definitely being a most wonderful parent. Yes. இது ஒரு பிக் ஏரியா. ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த எமோஷன்ஸை வந்து நீங்கள் எப்படி நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் எமோஷன்ஸை வந்து உங்களோட கோபம், வருத்தம், எரிச்சல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செட்டில் டவுன் பண்ணிட்டு அப்புறமே குழந்தைகிட்ட போங்க. நீங்கள் ஆல்ரெடி க்ளவுடடாக இருக்கீங்க, டிஸ்டர்ப்டாக இருக்கீங்கன்னா குழந்தைகிட்ட தயவு செய்து போகாதீங்க. இதுதான் நீங்கள் வந்து ஒரு இந்த மொத்த ப்ரோக்ராமை நான் சம்மப் பண்ணணும்னா அந்த ரெண்டு பிரெயினையும் அந்த கார்பஸ் கலோசம்ங்கிற ஒரு பிரிட்ஜ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது மெச்சூர் ஆகுது. அது மொத்த பிரெயினும் மெச்சூர் ஆகுது. ஒரு 23 வயசு ஆகுதுன்னா அந்த 23 வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் பேரண்டாகவும் கிராண்ட் பேரண்டாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம்? ப்ளீஸ் ஹேவ் கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் யுவர் சைல்ட். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யூ ஹேவ்? an expectation which is supported by the brain and neuroscience. இந்த ஏஜில் இந்த குழந்தைக்கு இதுதான் பண்ண முடியும். 1-2 எக்ஸப்ஷன்ஸ் எப்பயுமே இருப்பாங்க. சைல்ட் ப்ராடஜிஸ் இருப்பாங்க. ஒரு 6 வயசு பையன் ஆக்ஸ்போர்டில் போய் லெக்சரராக இருந்தார். ஆனால் இந்த உலகம் எப்பயுமே ப்ராடஜிஸ் எல்லாம் சும்மா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நேச்சர் வந்து நார்மலான பீயிங்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அனிமல் கிங்டமாக இருந்தாலும் சரி, மேனாக இருந்தாலும் சரி. அப்போ கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தி சைல்ட். தென் பி ஃபர்ம் பட் ஃபேர். இது எங்க ரூல்ஸ் நீங்கள் செட் பண்ணீங்கன்னா யூ மேக் ஷுர் யூ ஜஸ்ட் அப்ளை த ரூல்ஸ் எவ்ரிவேர், நாட் அக்கார்டிங் டு யுவர் கம்ஃபர்ட் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க், ஒரு பெப்சியோ, கோக்கோ இதெல்லாம் நான் என் குழந்தைக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ரூல் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா குழந்தை எப்பவுமே அந்த ரூலை பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணணும். ஆனால் நீங்கள் ஃபர்மாக இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பார்ட்டி கூப்பிட்டுருக்காங்க, அங்கே போகிறீங்க, 100 பேர் இருக்காங்க, 90 பேர் அங்கே குடிக்கிறாங்க, குழந்தைங்களும் குடிக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து நாம் ஒரு அவுடேட்டட் பேரண்டாக இருக்கமா அப்படின்னு நமக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் வரும். அதனால நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு மட்டும் குடிச்சுக்கோ. ஜெனரலைசேஷனெல்லாம் குழந்தைக்கு புரியாது. அது கேட்கும், அன்னைக்கு குடிக்க சொன்னீங்கன்னா இன்னைக்கே குடிக்க சொல்ல மாட்டேங்க. இப்படி தான் பிடிவாதம் வராது. பிடிவாதம் குழந்தையெல்லாம் பிடிவாதம் பிடிக்காது. குழந்தை நீங்கள் தான் பிடிவாதம் பிடிக்க வைக்கிறீங்க. ரூல்ஸ், சில ரூல்ஸ் வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் எதுவும் சார் நமக்கு அதில் சில எம்பாரஸ்மெண்ட்ஸ் வரலாம், அதில் நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். ஆனால் நம்மளோட மேல்மாடியை யூஸ் பண்ணி இது நம்ம குழந்தையோட பெனிஃபிட்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபார்ம் ஆகிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என்னோட குழந்தை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சப்போ சிப்ஸு கொடுக்கவே கூடாதுங்கிறது என்னோட ரூல். அது நான் சிப்ஸே கொடுத்தது கிடையாது. எல்லாம் ஒரு சிப்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட அவங்க அம்மாவால் முடியாது. ஒரு பப்பாயாவை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. பீப்புள் ஆர் கோயிங் டு கிரிட்டிசைஸ் எனிவே ஃபார் எனிதிங் யூ டு. அவங்களுக்கு நம்ம தெரியாது, நம்ம யாருங்கிறது தெரியாத அவசியமும் இல்லை. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் ஹேவ் சாய்ஸஸ் டு மேக். ஸோ ஆர் யூ. ஸோ மேக் ஷுர் யூ மேக் அ வைசஸ்ட் சாய்ஸ். நம்ம குழந்தைக்கு ஆக்சுவலாக என்ன ஹெல்ப் பண்ணுமோ நீங்கள் அதை தான் பண்ணணும். எஸ். அண்ட் தென் யூஸ் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். குழந்தையோட கிரிட்டிசைஸ் பண்ணாமல், குழந்தையோட பிஹேவியரை எப்போ பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் பாசிட்டிவாக அதை அப்ரோச் பண்ணுங்க. ஓ, யூ ஆர் ஏபிள் டு டூ ஸோ மச், தட்ஸ் ரியலி நைஸ். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலாமா? பி அ பார்ட்னர் வித் எ சைல்ட். அவர் வந்து ஒரு சாலிட்டரி ரீப்பர் மாதிரி, சாலிட்டரி ட்ரீ மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. அவங்க கை போய் பிடிச்சிக்கோங்க. ஈவன் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு, ப்ளீஸ் டூ இட். ஸ்டே காம், லீட் பை எக்ஸாம். நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் பேப்பர் படிக்கவே வேணாம் பாஸ், படிக்கவே படிக்காதீங்க. பேப்பர் படிக்கிற மாதிரி எடுத்து வச்சு நடிக்கலாம்ல. நம்ம எவ்வளோ நேரம் எல்லா விஷயத்துக்கும் நடிக்கிறோம். நம்மளை விட ஆஸ்கர் அவங்க ஓப்பன் டு த பப்ளிக்னா ஆஸ்கர் கமிட்டி வில் பி கன்ஃபியூஸ்ட். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது. All of us are actors, social actors. Because through acting only we can survive in a certain way. I'm not dismissing it. But நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலை கூட நீங்கள் பண்ணணும்னா just act at least. Act. அது போதும் குழந்தைக்கு. உடனே சொல்லும், எனக்கு வந்து இந்த
எப்பயாச்சும் நான் படிக்கிறப்போ நம்பர்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்பரை எங்கேயாவது பார்த்தோம்னா நான் அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா நானும் மேத்தும் 2 parallel lines. I never wanted to join my hands with maths. அதனால் எந்த நம்பர்ஸை பார்த்தேன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். எனக்கு ஆக்சுவலாக உள்ளுக்குற ஒரு பயம், இன்னும் அந்த ஜீக்கு என் குழந்தைங்களுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன். நான் உண்மையாகவே எனக்கு பயம் இருந்துச்சு. என் பையன் அப்போ வந்து முதல் அதுக்கு சைன் பண்ணி என் பையன் சொன்னான், மேக்ஸை பற்றி நீ என்ன நினைக்கிற, எனக்கு வயிற்றுல புளி, மேக்ஸை பற்றி ஏன் தங்கம் இல்லைம்மா உனக்கு கொஞ்சம் கடியே தெரியலையா. ஆக்சுவலாக ஐ வாண்டட் டு செலிப்ரேட், அடடா எனக்கு வந்து என்ன மாதிரி மேக்ஸ் பிடிக்கணும்னு சொல்லி. ஆனால் நான் அதெல்லாம் பண்ணல. No honey, don't you think maths is there everywhere? Without maths you don't think you cannot survive. Even ஒரு pregnancy child birth அப்போ எல்லாம் கூட மேத் கேல்குலேஷன்ஸ் வச்சு தான் அப்படின்னு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த அவர்ஸ்லாம் அவங்களுக்கு போக விடாமல் நாம் அதை சம்டைம்ஸ் யூ கேன் ஜஸ்ட் மினிக் அ மார்னிங். நீங்கள் சும்மா அதை ஃபேக்காக கூட பண்ணுங்க, குழந்தைக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என் பையன் 12th முடிச்சுட்டு வந்து கேட்டான், really you are interested in math அப்படின்னு சொன்னான். I was interested in math, honey, but math was not interested in me, so I just left math. You have to be diplomatic with children. You lead the example and just stay calm and patient. எல்லா குழந்தைக்கு நடக்கிற எந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சுனாமி அளவுக்கோ ஒரு பூகம்பம் அளவுக்கோ நீங்கள் எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் குழந்தை எங்கன்னா சர்வை பண்ணும். அப்போ குழந்தையோட எக்ஸ்பீரியன்ஸஸை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறத அவங்க சுயமாக தீர்மானிச்சுக்கணும். இது நல்லது, இது கெட்டது, அவன் கூட சேராத, இவன் கூட சேராத. சரி, ஒரு ஸ்கூலில் நீங்கள் அந்த சாய்ஸ் கொடுக்குறீங்க, ஒர்க் பிளேஸில் என்வாயர்மெண்ட்டில் அவ்வளோலாம் விடுங்க. உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா என்ன பண்ணுறது? அங்கேயும் அவங்க 4 டிஃப்ரெண்ட் பீப்புள் கூட மிங்கிள் பண்ணி தானே ஆகணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தேர் ஆர் பிளேசஸ் இன் அவர் லைஃப்ஸ் வேர் you are not given any choice. You have to just go with the flow. ஒரு சாய்ஸே கிடையாது. பேசாம குவைட்டா அதை அக்செப்ட் பண்ணணும். So it's better to stay calm and patient. It's a bad company, good company. All children are good, very good human beings. அதனால நீங்க அப்படி இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு பின்னாடி எல்லாம் போக வேண்டாம். இந்த மேஜிக்கல் குக்கீஸை மட்டும் நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ், தேங்க்யூ. உடனே நம்ம இதெல்லாம் வெஸ்டர்ன் கான்செப்ட் இல்லை. அவங்க அடித்த பெர்ஃப்யூமெல்லாம் அடிச்சுருவீங்க, அந்த ஐஃபோனு இயர்பாடு அதெல்லாம் ஓகே. ஆனால் அவங்க எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எது குழந்தைக்கு சொல்லித்தரோம்? த்ரூ தீஸ் வேர்ட்ஸ் த சைல்ட் இஸ் கோயிங் டு learn empathy, consideration for another human being. When you say thank you, you're really expressing your gratitude for something or somebody who has done something to you. இதெல்லாம் நீங்க சொல்றதை விட இந்த வேர்ட் you even to your own child, oh thank you my dear son, this really helped me. Sometimes நம்ம அங்க வந்து ஒரு அங்க நம்ம கான்ட்ரடியா திங்க் பண்ணுவோம். என் பையன் தானே, எனக்கு தானே செய்யணும், உங்களுக்கு செய்யாமே போகலாம். உங்க பையனால உங்களுக்கு எல்லாமே செய்யணும்னு அவசியம் கிடையாது. அது அவர் சாய்ஸ். ஆனால் அதையும் மீறி அவர் செய்கிறார். we will respect the children. Whenever possible, you can excuse me, sorry, good morning, please. இந்த மேஜிக்கல் குக்கீஸை எப்பயுமே வச்சுக்கோங்க. You know, these children love. ஸ்கூலுக்குள்ள போன உடனே the first sweet little note will be hello ma'am, and they call me as a counselor ma'am. Counselor ma'am, good morning. அது ஆக்சுவலாக ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கை விட ஸ்வீட்டஸ்ட் மியூசிக்கல் டோன் அந்த குழந்தைங்க கொடுத்தாங்க. You know that that's very unpolluted form. அவ்வளோ லவ் இருக்கும், அவ்வளோ உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும். அதுக்கு போய் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு சொந்தம். கொஞ்ச நாள் கழிச்சு இட்ஸ் கோயிங் டு பி ஷேர், நாட் ஜஸ்ட் வித் த பார்ட்னர் பட் வித் தி வேர்ல்ட். தேர் ஆர் அதர் பீயிங்ஸ் who are going to come and be a part of your son's daughter's life. But when you can have the maximum share, just grab it. ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் a wonderful journey. பேரண்டிங்கிறது ஒரு சுவையான பயணம். அந்த பயணத்தோட இலக்கு நம்ம எங்கே போய் நிற்கணுங்கிறதுல அவசியமே கிடையாது. பயணம் எப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த பயணத்தை நீங்கள் சுவைப்பட என்ஜாய் பண்ணி இது எனக்கு இது வந்து சுவாமி விவேகானந்தாவோட கோட்டு. நம்ம குட் கம்பெனி பேட் கம்பெனி அப்படி பற்றி பேசுகிறப்பெல்லாம் இந்த லைன்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு வானத்திலேருந்து வர மழை துளி அது எந்த இடத்த சேருதோ அந்த இடத்த சேர்ந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிது. அது உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் குடிக்கலாம்,
டிச்சில் இருந்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது அந்த குழந்தை அது அந்த அந்த ரெயின் ட்ராப் எங்கே போய் விழுகணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல எங்கே போய் விழுகும் அல்லது விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது முடிவு பண்ணலாம். எப்படி ரெயினையே தடுத்து நிறுத்திக்கலாமா? இல்லை. நீங்கள் ஒரு பேரண்ட்ஸா எப்படி அந்த குழந்தைக்கு அந்த ஜேர்னியில் கைப்பிடிச்சு போறீங்க? அட் டைம்ஸ் there is a high probability your child might fall into a gutter as well. டெஃபினட்டாக இருக்கும். அதெல்லாம் எந்த பேரண்ட்டுக்கும் அப்படி ஒரு பேட் மூமெண்ட் இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா this society has lot of challenges for the child. எல்லா இடத்துலையும் தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவிட்டி குழந்தைக்கு 23 வயசுல தான் வருதுங்கிறதோ அதுக்கு முன்னாடியே அத்தனை சேலஞ்சஸ் இருக்குது. ஏதோ ஒரு நேரத்தில் குழந்தை கை தவறி விழுந்து காயம் பண்ணிக்கிறாங்க அல்லது கட்டரில் போயிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஒரு துளி தான் இங்கே போச்சு, மிச்சத்தை நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம், எடுத்துடுங்க. அப்போ தான் உங்களோட அன்பும் அரவணைப்பும் எப்பயும் கூட தேவை. நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தை ஏதாவது ஒரு குறும்பு பண்ணுதா, he is in the most unlovable form. That is exactly the time where you have to shower all your love. இதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் your existence carries no meaning. உங்கள் எக்ஸிஸ்டென்ஷியல் பர்பஸே நான் ஜீரோன்னு சொல்லுவேன். ஒரு அன்லவபிள் டைம்லையும் ஃபார்ம்லையும் உங்கள் குழந்தைக்கு உங்களோட லவ், எம்பத்தி, கம்பேஷன் எதுவுமே உங்களுக்கு கொடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் குழந்தைக்கு ஒரு பெரிய அநீதியை தான் கொடுக்குறீங்க. நீங்கள் டாக்டராக இருங்க, அக்கௌண்டண்ட்டாக இருங்க, சிஏவாக இருங்க, லாயராக இருங்க, யாராக வேணால் இருங்க, முதல்ல ஒரு சென்சிட்டிவான பேரண்ட்டாக இருங்க. அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்லவபிள் ஃபார்மில் தான் நீங்கள் லவ் கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை தனக்கு வர அன்லவபிள் மூமெண்ட்ஸையும் ஜட்ஜ் பண்ணாமல் எதையும் கடந்து போகலாங்கிற ஒரு பக்குவம், தைரியம் எல்லாம். So I think with this I will just conclude. ஒரு 20 minutes just the time எடுத்துட்டேன். And I have to really thank each and every one of you for patiently listening to me. You've been such a wonderful audience, and my salute to each and every one of you. And I wish you a very, very happy, exciting, entertaining parental journey. Trust my tribe, my children, they are the best in this world. Whether you want to see them as the best, we are leaving it to you. At the same time, I also would like to thank Padma for this wonderful, wonderful opportunity. I am a very, very people person. எனக்கு ஆன்லைனில் பண்ணுறது எனக்கு இஷ்டமே கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு இவ்வளோ ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தை அண்ட் பத்மா அண்ட் ஃபேமிலி யுவாகா, தயாகா, வித்தி எல்லாருக்கும் என்ன கூப்பிட்டு நீங்கள் எப்படி ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூ. எனக்கு தெரிஞ்ச டைனி பிட்டை இன்னைக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு மொமெண்ட்டில் இன்னொரு ஒரு பெட்டர் டாப்பிக்கோட ஐ வில் கனெக்ட் வித் ஆல் ஆஃப் யூ. Until then, very very happy parenting to each and every one of you. Thank you guys.